தினம் மார்கழி 30ஆம் நாள் கீதா பவனம் தெற்கு காமராஜர் சாலையிலே கீழவாசல் வளாகத்திலே அமைந்துள்ள இந்த மிக அற்புதமான சத்சங்கமாக பன்னெடுங்காலமாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த கீதா பவனத்திலே ஆண்டாளின் திருப்பாவை 30 பாசுரங்களாக 9 நாட்கள் நடந்து முடிந்த அந்த விசேஷமான சத்சங்கத்தின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 10ஆம் நாள் மூன்று பாசுரங்களாக சேவிக்க பெற்று அர்த்த விசேஷங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அவ்வண்ணமே இன்றைய தினம் 10ஆம் 2 பாசுரங்கள், அதாவது இன்றைய 10 நாள் பாசுரம் சேவிக்கப்பட்டு வருவதால் அந்த கிரமத்திலே 10ஆம் 2வது பாசுரம், அதாவது 18, 19வது பாசுரம் அர்த்த விசேஷங்களை அனுபவித்துக் கொண்டே இன்றைய பல ஸ்துதியாக அமைந்திருக்கின்ற 30வது பாசுரத்தை அனுபவிக்கலாம் என்பதை விண்ணப்பித்துக் கொண்டு இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்க இருக்கிறேன். அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்த புங்க்தே கோதாதஸ்யை நமகிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அடியேன் இது போன்ற ஆண்டாள் ஆழ்வார்கள் அவர்களுடைய தனியன் ஸ்லோகங்களை எல்லாம் பாடக்கூடிய ஆற்றல், நிறைய கருணை கிடைத்திருக்கிறது. அதற்கெல்லாம் காரணமாக பல பெரியோர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பெரியோர்களிலே நம்முடைய வேதாந்த ரத்னாகரி அம்மாவாக இருக்கின்ற நம்முடைய கீதா பாரதி அம்மாவும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை குறித்துக் கொள்கிறேன். என்ன காரணம் என்றால், சிறு வயதிலிருந்தே நாம் எல்லாம் பஞ்சனகார தெருவிலே ஒரே தெருவிலே நாம் எல்லாம் வசித்திருக்கிறோம். அங்கே வசிக்கும் போது ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் கோவிலிலே அதிகாலையிலே அந்த திருப்பாவை கோஷ்டியினர் பாசுரங்கள் எல்லாம் சேவித்து அதனுடைய அர்த்தங்களை நம்முடைய கீதா பாரதி அம்மா சொல்லிக்கொண்டே வருவார்கள். அதை முக்கியமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு ஆவலை தூண்டும் விஷயமாக அடியனுக்கு இருந்திருக்கிறது என்பது அடியனுடைய ஒரு ஞாபகம். அது ஆகையாலே பல பெரியோர்கள் இது போன்ற அடியேன் உபன்யாசம் செய்ய வேண்டியதற்கு பல காரணங்கள் இருக்கின்ற பல காரணர்கள் இருக்கிறார்கள். ஆகையாலே இந்த தருணத்திலே அம்மாவுக்கு அடியனுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். மேலும் இன்று வந்திருக்கின்ற தலைவர் சந்திரகாந்த் ஐயா அவர்களுக்கும் ஏனைய மற்ற இந்த நிர்வாகத்தினர், இந்த கீதா பவனத்தின் நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் அடியனுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். தலைவர், அப்புறம் உபதலைவர் நம்முடைய ஜனார்தனன் பாபு, அப்புறம் நம்ம நிர்வாகத்தின், அப்புறம் செக்ரட்டரி நம்முடைய ஏஹெச்எஸ்கே வேணுகோபால் ஐயா, எல்லாருமே கமிட்டியினர், கீதா பாரதி அம்மா ட்ரெஷரராக இருக்கின்ற கீதா பாரதி அம்மா, மற்ற எல்லாருக்குமே கணேஷ் பாபா எல்லாருக்குமே அடியனுடைய நன்றிகளை தெரிவித்துக் விட்டிருந்தால் அடியன் சமிக்க பிரார்த்திக்கிறேன். இந்த உபன்யாசத்திலே நாம் இன்று பார்க்கவிருப்பது அடியன் சேவித்த இந்த தனியன் ஸ்லோகத்துடைய சம்பந்தமான பாசுரம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டாள் தாயார் தன்னுடைய சக்திக்கு மீறிய செயலாக ஆண்டாள் செய்து கொண்டு வருகிறாள். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறவளுக்கு அப்பேற்பட்ட அதீத ஞானம். இப்போ நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரொம்ப அற்புதமாக சௌராஷ்டிரா மதுர பாஷைன்னு சொல்லலாம். இன்றைக்கி மதுரையில் நாம் இருக்கோம், குஜராத்திலேருந்து வந்திருந்தாலும் அதுவும் மதுர தேனான பாஷை சௌராஷ்டிரா. எப்போவுமே அடியேன்னு சொல்கிறது, நிறைய இந்த தமிழ் தேசத்தில், நாம் வாழ்கிற தமிழ் தேசத்திலே ஒரு பெரிய சர்ச்சை உலவிக்கிட்டு இருக்கு. அது நிறைய நம்மளையும் தாக்கிக்கிட்டு இருக்கு, நம்ம இளைஞர்களையும் தாக்கிக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? சம்ஸ்கிருதம் ஒரு செத்த பாஷைன்னு சொல்லி பொதுவாக சொல்கிறது. இது சம்ஸ்கிருதம் எங்கேயா பேச்சு மொழியாக இருக்குது? யார் பேசிக்கிட்டு இருக்காங்க? அது என்னமோ கோயிலில் ஓதுறாங்க, ஒரு மந்திரங்களை ஓதுறாங்க, புரியவும் மாட்டேங்குது, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, என்னையான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க பதில் சொல்கிறதில்ல. அடியேன் என்ன சொல்கிறேன், இப்போ அவங்க சேவிச்சாங்கல்ல இந்த பாசுரங்கள், தமிழ் பாசுரங்களை சௌராஷ்டிராவில் சேவிச்சார் அவர்.
அப்போ சௌராஷ்டிரா பாஷை என்ன பாஷைன்னா சம்ஸ்கிருதத்துடைய பேச்சு மொழி தான் சௌராஷ்டிரா. சம்ஸ்கிருதம் இலக்கண பாஷை. எப்போவுமே தமிழில் இப்போ திருக்குறள் பேசுகிற மாதிரி தமிழ் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. கற்க கசடர கற்பவை கற்றவின் அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. கற்றுக்கடா இதுன்னு சொல்கிறாங்க. பேச்சு தமிழ் மாறுது பார்த்தீங்களா? என்னடா போனியா வந்தியான்னு தானே கேட்குறாங்க. நீ போனாயா வந்தாயா நான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்லே உங்களுக்கு பேச்சு தமிழ் இலக்கிய தமிழ் தனித்தனியாக இருக்குது. அதுபோல் இந்த சம்ஸ்கிருதம் பிராகிருதத்திலிருந்து வந்த இலக்கிய தமிழ், இலக்கிய சம்ஸ்கிருதம் அது. அப்போ பேச்சு சம்ஸ்கிருதம் எதுனா சாதாரணமாக நம்ம பேசுகின்ற இந்த சௌராஷ்டிரா மொழி தான் பேச்சு சம்ஸ்கிருதம். ஆகையால் இதை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். அவங்க வீட்டில் சம்ஸ்கிருதம் பேசுறது கிடையாது. வீட்டில் அவங்க பேசுறது தமிழ். அவங்களுக்கு அதை பதில் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே சம்ஸ்கிருதமாக தான் இருக்கும். என்ன ஆகையால் இந்த சக்தியும் இந்த தெளிவும் இந்த ஆற்றலும் நமக்கு இருக்கிறது. பதில் சொல்லக்கூடிய வகையிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது போலே நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரொம்ப அற்புதமாக தியாகராஜன் சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக இந்த திருப்பாவையை சௌராஷ்டிரா மொழிப்படுத்தி அந்த நல்ல ஒரு அற்புதமான வார்த்தைகளாலே அவர்கள் இன்று வாசித்தாங்க, இன்றைக்கி பாடினாங்க. நன்றி, மிக்க நன்றி தியாகராஜன் சுவாமிகளே, நன்றி. இன்றைய பாசுரத்துக்கு நாம் பிரவேசம் செய்யலாம். ஆண்டாள் இந்த நோக்கத்தை, இந்த திருப்பாவையின் நோக்கத்தை சொல்லிக்கொண்டே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி அந்த உச்சகட்ட சங்கல்ப விஷயமாக நாராயணனை அடையக்கூடிய இந்த கிரமத்திலே நாம் இருக்கிறோம் என்ற அந்த சங்கல்பத்தோடு இந்த நாராயணனை பிரார்த்திப்பதற்காக எப்பேற்பட்ட விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்திலே சொல்லிக்கொண்டே பிறகு இந்த விரதம் இருப்பதற்காக எப்படி நமக்கு கால சூழல் இருக்க வேண்டும், இயற்கை எப்படி சாதகமாக இருக்க வேண்டும். ஏன்னா விரதம் இருக்கணும்னா ரொம்ப ஹேதுவாக இந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் சொல்லுவது போலே இந்த ஓங்கி உலகளந்த பிறகு ஆடிமடை கண்ணா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று சொல்லி நல்ல ஒரு ஸ்நானத்தை நாம் செய்து கொண்டு தூயோமாக உன்னை தூமலர் தூவி தொழுது இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி சங்கல்ப மார்க்கமாக அத்தனை பாசுரங்களையும் சொல்லிக்கொண்டே வந்த ஆண்டாள் தனியாக செல்லாமல், அதான் ரொம்ப முக்கியம். எப்போவுமே கோஷ்டின்னா நிறைய பேர் சேர்ந்து இருக்கணும், அதான் கோஷ்டி. இந்த கோஷ்டிங்கிற வார்த்தையே இந்த கட்சிகளுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு கோஷ்டி பூசலுங்கிறாங்க. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, கூட்டமாக சேர்ந்து ஏதோ போராட்டம் பண்ணுறாங்கன்னா ஒரு கோஷ்டியாக சேர்ந்துருக்காங்கன்றாங்க. இந்த கோஷ்டிங்கிற வார்த்தையே வேத மார்க்க வார்த்தை. இது வேத வார்த்தை. கோ என்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. ஒன்று கோ என்றால் பசுக்களை குறிக்கும். இன்று ஒன்று கோ என்றால் உலகத்தையே குறிக்கிறது. இந்த சிருஷ்டி ஆகிற இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கிறது பார்த்தீங்களா, இதை அனைத்துமே கோ என்றும் சொல்லுகிறார்கள். மற்றொரு கோ வேதத்தை குறிக்கிறது. எங்கே எல்லாம் பகவானுடைய சம்பந்தமான இந்த வேத ஒலிகள் ஓதப்படுகின்றனவோ அதுதான் கோஷம்னு சொல்லப்படுது. அவங்க கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன வேதத்தையா ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க? இவனை வாழ்கம்பா அவனை வாழ்கம்பா ஒரு கோஷ்டி சண்டை போட்டு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கோஷம் கிடையாது. கோஷம் என்னாலே வேத ஒலிகள் தான் கோஷம், மங்கள ஒலிகள் தான் கோஷம். அது சேர்ந்து ஒலிக்கப்படுகின்ற ஒரு குழுவாக சேர்ந்து அது ஒலிக்கப்பட்டால் அதன் பெயர் தான் கோஷ்டின்னு அர்த்தம். இப்ப இதைத்தான் வேற மார்க்கத்தில் இருக்கிறவங்க காஸ்பெல் அப்படின்றாங்க. புரியுதா? என்ன சுவாமி என்னமோ அடிய சொல்றது சரிதானே? ஏன்னா நீங்க பேசும்போது அடியனை பத்தி ஏதாவது ஒரு கருத்து இருந்தா கேட்டுக்கலாம்ல. ஆகையால இந்த கோங்கிற வார்த்தை அவங்க உச்சரிக்கிறாங்க, ஆனா இந்த அர்த்தத்தை எடுத்து உச்சரிக்கிறாங்களான்னு தெரியாது. கோஸ்பெல்னா சொல்றதுன்னு அர்த்தம். கோஷம்ங்கிறது போல அவங்க கோஸ்பெல்ன்றாங்க. இந்த கோங்கிறதுக்கு அவங்க பாஷையில் அர்த்தம் என்ன? போன்னு அர்த்தம். என்ன புரியுதா அப்படின்னு சொல்றது? இந்த வார்த்தையை பின்னம் பண்ணி பார்க்கும்போது அர்த்தம் அங்கே மாறிடும், இங்கே சரியா இருக்கும். இது கோஷம், இது கோஷ்டின்னு சொல்லுது போல ஆண்டாள் இந்த கோஷ்டியை சேர ஆரம்பித்து ஒவ்வொரு பெண் பிள்ளையாக கிரமமாக எழுப்பிக் கொண்டே வருகிறாள். இது ஒவ்வொரு ஆழ்வாரை எழுப்பும் கிரமம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு பெண் பிள்ளையாகவே எழுப்பிக் கொண்டே வந்த ஆண்டாள்
நந்தகோபாலனுடைய திருமாளிகைக்கு பிரவேசம் செய்ய முற்படும் போது அங்கே இருக்கிற கோயில் காப்பான், வாயில் காப்பான் அனைவரையும் எழுப்பிக் கொண்டே நந்தகோபனுடைய மனாட்டியான யசோதை பிராட்டியை எழுப்பிக் கொண்டே, பிறகு நப்பிண்ணையை எழுப்பிக் கொண்டே, பலராமனை எழுப்பிவிட்டு நப்பிண்ணையை எழுப்பிக் கொண்டே வரும் கிரமத்திலே இந்த காட்சி தொடர்கிறது. இது ஒரு நாடகம் போலே நடத்தி வந்த இந்த காட்சி, இந்த திருப்பாவை காட்சி மிக மகிழ்ச்சியாக பல சேராதவர்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய வகையிலே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த கூடாரை வெல்லும் கோவிந்தா பாசுரத்தை நம்ம அனுபவிச்சோம்ல, அந்த பாசுரத்தில் யார் யார் சேராமல் இருக்காங்களோ அவர்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய ஆற்றல் பகவானுக்கு இருக்கிறது. அதே ஆற்றலை பாகவதர்களுக்கும் தருகிறான் பகவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் புதுசாக கூட வந்திருக்காங்க இன்னைக்கு. என்ன அதனால் நிறைய இது போன்ற அனுபவம் இல்லாதவர்களை எல்லாம் அனுபவம் கொடுத்து ஈர்க்கக்கூடிய வகையிலே பகவான் தன்னுடைய ஆற்றலை செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகம் பூரா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் பூரா ஈர்க்கப்பட்ட ஒரு சமயம், ஒரு தர்மம் இருக்கிறது என்றால் அது ஒரே தர்மம், சனாதன தர்மம். உலகம் பூரா ஈர்க்கப்பட்ட தர்மம். அதனால தான் இந்த தர்மத்தில் விளைகின்ற அந்த மங்களங்களை எல்லாம் தேடி விதேசக்காரர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். இந்த மங்களங்கள் இங்கே இருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட மங்களங்கள்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதி ரூபமாக பகவான் இருக்கிறான்னு சொல்கிறோம். இன்னைக்கு அந்த 5 மலை வாசனாக இருக்கின்ற ஐயப்ப சுவாமிக்கு சபரிமலையிலே ஜோதி தரிசனம். புரியுதா? ஜோதி ரூபமாக பகவான் இருக்கிறான். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரக அப்படின்னு சொல்றது போல அந்த ஜோதிஸ்வரூபனாக பகவான் இருக்கிறான்னு சொல்றது போல ஜோதி வழியிலே பிரம்மத்தை காண்கிறார்கள். ஏன்னா இப்ப வெவ்வேறு நிலைகளிலே இருக்கின்ற பக்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜோதியை காண்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது பல யுகங்கள் கழிந்து விட்டன, பல யுகங்கள் ஓடிவிட்டன. இன்னைக்கு புதுசாக ஆச்சாரிய புருஷர்கள் பல காலமாக, ஏன் ராமானுஜரை தொட்டு எத்தனை ஆச்சாரியர்கள் வந்திருப்பாங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அதே போல பல சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. பல சம்பிரதாயங்கள், பல வழிபாட்டு முறைகள் இருந்தாலுமே இந்த ராம கிருஷ்ணனை விட்டு வேறு எந்த வழிபாடும் நம்ம இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. இந்த ராமகிருஷ்ணனை விட்டு பார்க்க முடியுமா? இப்போ சுவாமி ஐயப்பனை எடுத்துக்கிட்டா கூட அந்த மலையுடைய பேர் என்ன? சபரிமலை. சபரி யாரு? ராமனுக்காக காத்திருந்து மோட்சம் பெற்ற ஒரு உத்தமி, வேட்டுவ இனத்தை சேர்ந்தவள். அவளுடைய பெயர் வைத்துத்தான் அந்த மலையே விளங்குகிறது. அந்த சபரிமலைக்குள்ள போகும்போதே, பிரவேசம் பண்ணும்போதே பெருசா ராமச்சந்திர பிரபு நின்றுகிட்டு இருப்பாரு ஆஜானுபாகுவாக. என்ன எதுக்கு அங்கே ராமர் இருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. என்ன அந்த மலையே அந்த ராமனுடைய அந்த அந்த பிரபாவத்தை என்ன ஒரு எதிரொலிக்கும் விஷயமாகத்தான் அந்த மலையே விளங்கி கொண்டிருக்கிறது சபரிமலை. ஆகையாலே இந்த சபரி வாசனை வணங்கும் போது ராமனை விட்டு வணங்க முடியாது. ஏன் நிறைய பேர் இந்த சாய்பாபா சம்பிரதாயத்தில் நிறைய இன்னைக்கு இந்த ஷீரடிக்கு போகிறாங்க. அவருடைய பெயர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சாய் ராம்னு தான் சொல்கிறாங்க. ராமனை விட்டு தனியாக விட்டு சாய்பாபாவை வணங்க முடியாது. என்ன அப்படி எல்லா சம்பிரதாயத்திலும் ஏன் ராகவேந்திர சுவாமிகள் தனியாக வணங்கப்படுகிறார்? எப்படி வணங்கப்படுகிறார்? ராமனையும் கிருஷ்ணனையும் வைத்துத்தான் அவரே வணங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வணங்கிய ஆராத்திய தெய்வங்கள் யாருன்னா நாராயணனே நமக்கே வரை தருவான்னு மூல காரணமாக இருக்கின்ற அந்த வேத ஸ்வரூபமாக விளங்குகின்ற ஜோதி ஸ்வரூபமாக விளங்குகின்ற நாராயணன். அவனை விட்டு வேற சம்பிரதாயம் எதுவே இயங்க முடியாது. என்ன நாம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சேசவாத் பரம் அப்படின்னு சொல்றாங்க. அவனை வைத்து கொண்டுதான் எல்லா தெய்வங்களும் அருள் பெறுகின்றன, அருள் தருகின்றன என்று சொல்லப்படுகிறது. என்ன நியந்தா அவன்தான், நியமிக்கப்பட்ட தெய்வங்கள் தான் அனைவருமே என்று சொல்வது போல இது வேத தத்துவார்த்த விஷயமாக நான் சிறிது சொல்லிக்கொண்டே வந்தே இந்த பாசுரத்திலே புகுகிறேன். இன்றைய பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங் கண்டினாய் நீ உன்மணாளனை
எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று தகவுமன்று ஏலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தை அடியன் பாடிய இந்த தனியன் ஸ்லோகத்தோடு ஒட்டி பார்க்க வேண்டும். ஏன்னா அவள் கண்ணனுடைய ஒட்டி உறவாடிக்கொண்டே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவ நீளாதுங்க ஸ்தனகிரிதடி சுப்த முத்போத்ய கிருஷ்ணம்னு சொல்லி அந்த தனியன் ஸ்லோகம் அடியன் பாடினது முதல்ல. அதில் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் விழிக்கிற அந்த பாசுரத்தில் இந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, இதில் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். நம்ம படுத்திருக்கும் போது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, அந்த அடையாளத்தை சொல்கிறாங்க அங்கே. ஏன்னா நம்ம இன்னைக்கு மின்சார விளக்கில் ஒரு சின்ன விளக்கு எளிய வைக்கிறோம். இந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமாம். ஜோதி அந்த சொரூபமாக ஆண்டவன் எப்போவுமே நம்மளோட இருக்கிறான்னு சொல்கிற ஒரு காரணமும் சொல்லப்படுது. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே சொல்லுது போல அந்த குத்து விளக்கெரிய காலையில் ஆயிருந்தாலும் அதிகாலை வேளையிலையும் என்ன கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறின்னு சொல்லி என்ன கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்த முத்போத்ய கிருஷ்ணம்னு சொல்லப்படுது. என்ன காரணம்னா நம்ம அந்த படுக்கையறை காட்சி காண்பிக்கப்படுகிறது. என்ன இதை ஆண்டாள் எடிட் செய்யலை. என்ன குளிச்சாலா இல்லையான்னு கேள்வி கேட்டதுக்கு தூயோமாய் வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அந்த குளியலை சரியாக மறைச்சி வச்சு அப்புறம் தூயமாய் வந்திருக்கிறோம்னு சொன்ன ஆண்டாள் இந்த படுக்கறை காட்சியை தாராளமாக காட்டுறா. என்ன காரணம்னா பிராட்டிக்கும் பகவானுடைய ஐக்கியத்துக்கும் உண்டான அந்த 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 ஸ்திதி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போ பகவான் உகக்கிறான் என்றால் தாயாருடைய கருணையோடு நாம் எல்லாம் எப்போ சிபாரிசு செய்யப்படுகிறோமோ அப்போ எல்லாம் பகவான் உகக்கிறான். நம்ம நேராக போய் பெருமாளை பார்க்க முடியாதுங்க. நம்ம கோயிலுக்கு போகிற கிரமத்தை அடியேன் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன எப்படி இந்த நந்தகோபாலன் எழுப்பும்போது எப்படி கோயில் காப்பான் வாயில் காப்பான், அதுபோல் வெளியில் இருக்கிற கருப்பண்ணசாமி, அப்புறம் உள்ளே இருக்கிற கொடிமரம், அப்புறம் பிரதட்சணம் வரும்போது முதல்ல தாயார் சன்னதிக்கு தான் போகணும். தாயார் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆழ்வாராதிகள் இருப்பாங்க. அவங்கள தரிசனம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு தான் தாயார் சன்னதிக்கு போகணும். தாயார் சன்னதியில் போய் ஒரு வலம் தாயாரை சேவிச்சுட்டு அவங்க கொடுக்குற குக்கும பிரசாதத்தை வாங்கிட்டு இட்டுட்டு அப்புறம் சக்கரத்தாழ்வார் இருந்தால் சக்கரத்தாழ்வார், அப்புறம் ஆண்டாள் சன்னதி, அதெல்லாம் போயிட்டு கடைசியில் தான் அந்த விமானத்திலே வீச்சிருக்கின்ற நின்றிருக்கின்ற என்ன படுத்திருக்கின்ற கிடந்த கோலத்தில் இருக்கின்ற பெருமாளை பார்ப்பதற்காக நாம் முற்பட வேண்டும். அப்படி முற்படும் போது விஸ்வக்சேனரை சேவிக்க வேண்டும், கருடாழ்வாரை சேவிக்க வேண்டும். இத்தனை பேரை சேவித்து விட்டுத்தான் பெருமாள்னு சொல்லும்போது யார் நிற்கிறானா தாயார். அப்போ தாயார்கிட்ட நம்ம வேண்டுதலை வச்சாதான் அங்கே போய் பெருமாள்கிட்ட சேரும் அந்த வேண்டுதல் என்று சொல்வது போல இது வேண்டுதலுக்கு உண்டான கிரமத்தை சொல்லும்போது அப்போ தாயாரும் பெருமாளும் சேர்த்தில இருந்தால் எவ்வளவு சௌரியம் நமக்கு. ஒரே சன்னதியிலே வேலை முடிஞ்சுதா இல்லையா? ராமானுஜர் நமக்காக பங்குனி உத்திரத்தன்று ஸ்ரீரங்கத்திலே பெருமாளும் தாயாரும் நம்பெருமாளும் அங்கே இருக்கிற ரங்கநாயகி தாயாரும் சேர்த்தியிலே இருக்கும்போது ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறார் ராமானுஜர், பகவத் ராமானுஜர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதே பாசுரத்தை போல அவங்களெல்லாம் இணைப்பில் இருக்கும்போது சேர்த்தியில் இருக்கும்போது வேண்டுதல் வச்சா சுலபமாக முடிஞ்சிரும்னு சொல்கிற காரணத்தினால அங்கே போய் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது உறுதி. இப்போ அடியேனுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், அடியேனுக்கு செஞ்ச பாபம், எப்படி செஞ்ச பாபம், செய்கிற பாபம், செய்ய போகின்ற பாபம், எப்படியெல்லாம் பாபம் வரும்னா சாஸ்திரம் எதை சொல்கிறதோ அதை செய்யாமலால் இருந்த பாபம். சாஸ்திரம் எதை சொல்கிறதோ அது செய்யாமல் இருந்ததாலே வருகின்ற பாபம். சாஸ்திரம் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறதோ அதையெல்லாம் செய்கிறதால் வருகின்ற பாபம். யாரு வேண்டிக்கிறாரு? ராமானுஜர் வேண்டிக்கிறார். அவருக்கு சாஸ்திரம் தெரியாதா? அவர் சாஸ்திரப்படி வாழலையா? என்ன அவருக்கு என்ன கர்மானுஷ்டானங்கள், நித்திய கர்மானுஷ்டானம், நைமித்திக கர்மானுஷ்டானம் எல்லாமே தெரியாதா? எவ்வளவு திருவிழாக்களை, எவ்வளவு பிரம்மோற்சவங்களை நியமித்து அப்பேற்பட்ட மகா ஞானியான ராமானுஜர் என்ன அங்கே சேர்த்தியில் இருக்கும்போது வேண்டிக் கொண்டது என்ன வேண்டியிருக்காரு? எனக்கு மோட்சம் கிடைக்குது, அடியனுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி. இருந்தாலும் என்னுடைய சம்பந்திகள்,
என்னுடைய சம்பந்திகளுக்கு சம்பந்திகள், அவர்களுக்கு சம்பந்திகள் என்று அந்த தொன்று தொட்டு வருகின்ற குரு பரம்பரையோடு சேர்த்து வருகின்ற சிஷ்ய பரம்பரைகளுக்கும் இந்த மோட்சம் நீ கொடுக்க வேண்டும் சொல்லி தாயாரிடம் சிபாரிசு செய்துவிட்டு அந்த சிபாரிசு வேண்டிக் கொண்டு அந்த சிபாரிசோட பெருமாளிடம் வேண்டியிருக்கிறார். ஸ்ரீரங்க கத்தியம்னு சொல்லுவாங்க, ரங்கநாயகி கத்தியம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் கத்தியம். அப்புறம் வைகுண்ட கத்தியம், அதோட இந்த இந்த வேண்டுதல் முடிந்து நிறைவு பெற்றிருக்கிறது. அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா அப்பேற்பட்ட கத்தியம்னா கதி, அந்த கத்தியத்தை அவர்கள் பாடி பாடி வேண்டிக் கொண்டு அனைவரும் முக்தி பெறுவதற்குண்டான மார்க்கத்தை என பிரகாசப்படுத்தியிருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் பங்குனி உத்திரத்தன்று ஸ்ரீரங்கத்திலே என்பது போல சேர்த்தியிலே நாம் வேண்டுதல் வைத்தால் அவ்வளவு சித்தி. அதுதான் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நமக்கு இட்டு காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார். என அப்படி குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி, இது அல்ப திசையிலே நாம் உறங்குவது போல கிடையாது. அதைத்தான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த படுக்கறை காட்சின்னு சொன்னோன்னா வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. நம்ம எல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே வேற மாதிரி இன்னைக்கு. ஆகவே இந்த கொத்தலர் பூங்குழல் என்ன நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய்னு சொல்றது ரொம்ப யதார்த்தமான அந்த படுக்கை காட்சியை வந்து சொல்றார். அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பெரிய ஆண் பெண் கிடையாது. 18 வயசு அடைந்த என்ன நம்ம வாக்களிக்கக்கூடிய அந்த தகுதியுடைய ஆண் பெண் கிடையாது. கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போய் வேலை பார்க்குற ஆண் பெண் கிடையாது. இவங்க சிறு பிள்ளைகள். ஆண் பெண் என்ற வித்தியாசம் அறியாத நட்புடன் இருப்பவர்கள் என்பதுதான் முக்கியம். ஏன்னா 7 வயசு கண்ணனுக்கு 5 வயசு இந்த பெண் பிள்ளைக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சாதாரண ஒரு நட்போடு இருக்கின்ற பெண் பிள்ளைகள்னு சொல்றாங்க. இதை உதாகரிக்கும் போது சாட்சாத் மகாலட்சுமியே இந்த நப்பிண்ணையோ என்று வரித்து கொண்டு இந்த ஆண்டாள் பாசுரம் அமைந்திருக்கிறது. ஏன்னா பெருமாள்னா படுத்திருக்கின்ற சயனக்கோலத்தில் இருக்கின்ற அப்பேற்பட்ட சேஷ நாராயணனே என்று சொல்வது போல இந்த கண்ணனை போற்றும் விதமாகத்தான் இந்த பாசுரத்திலே கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்னு சொல்றாரு. இப்ப இந்த பாசுரத்தில் அமையும் போது இந்த சேர்த்திலேயே ரொம்ப உயர்ந்த கட்டமாக திருப்தியாக ஆண்டவனும் என்ன பகவானும் அந்த பிராட்டியும் படுத்திருப்பது போல அமைந்திருக்கிறது. ரொம்ப திருப்தியா இருக்கியா? இப்ப என்ன ஆனாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீ கேட்கறத நான் கொடுக்கிறேன்னு சொல்வது போல இந்த கருணையோட இந்த சேர்த்தியிலே அந்த சௌசீல்யம் சௌலபியம் எல்லாம் நிறைந்து இருக்கின்ற அந்த கோலத்தை சுட்டி காட்டுவது போல காட்டிக்கொண்டே வருகின்ற ஆண்டாள், மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் பிரிவு அகலகில்லேன் என்ன இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் அவன் என்ன அந்த மார்பை தான் கொடுக்கிறார் ஆண்டாளிங்க. அப்ப எப்படி இருக்கும்? மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவான்னு சொல்வது நீ மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிய, நீ மட்டும் பெருமாளை நல்ல ஐக்கியமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கே, எங்களுக்கும் அந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும் நீ என்று சொல்வது போல இது சரியா இல்லை, இது தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவான்னு சொல்லி அந்த தகவலை வெளிப்படுத்துகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே. இப்பேற்பட்ட மிக மிக மங்களமான பாசுரம் இது. இந்த பாசுரத்தை சொல்லும் போது நிறைய மக்களுக்கு பல செய்திகள் புலப்படுகின்றன. இது தத்துவார்த்தமாக பார்த்தாலும் சகஜமாக நாம் இருக்கின்ற இந்த உலக நன்மைக்காக பார்த்தாலும் இது பொருத்தமான பாசுரம். நாம் எப்படி வாழ்க்கை சூழல் அமைத்து கொண்டிருக்கிறோமோ அதே போல சகஜமாக இறைவனும் நாடகம் நடத்தி காட்டுகிறான் என்பதுதான் உண்மை. ஏன் பரந்தாமத்தில் இருந்து கொண்டே என்ன அங்க வைகுண்டத்தில் இருந்து கஜேந்திர மோட்சத்துக்காக சக்கரத்தை அங்கிருந்து விட்டுருக்கலாம்ல, எதுக்கு? அவனுக்கு சக்தி இல்லையா? அவனுக்கு நிர்ஹேதுக கடாட்சத்தை அளிக்கின்ற ஆற்றல் அவனுக்கு இருக்கு. அகிலஹேய பிரத்யநீகன் சொல்றாங்க. அகிலஹேய பிரத்யநீகன் என்ன அர்த்தம்? அவனுக்கு தீராத ஆசை என்பதே கிடையாது. எல்லா காமியார்த்த விஷயங்களும் அவனுக்கு இருக்கிறது. எல்லா காமியார்த்த விஷயங்களும் நமக்கு என்னென்ன அல்ப திசையில் இருக்கோ அது எல்லாம் திவ்ய திசையிலே அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அகிலஹேய பிரத்யநீகன் அவன் என்ன. அப்பேற்பட்ட பகவான் அங்கிருந்தே சக்கரத்தை விட்டுருக்கலாம்ல. ஏன்னா எல்லாம் தான் சுத்திக்கிட்டு தானே இருக்கு. ஒரு சக்கரத்தை விட்டு அந்த முதலையை வந்து அழிச்சிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? எதுக்கு இறங்கி வரணும்? எதுக்கு இவ்வளவு அவதார திசை? என்ன இந்த துரியோதனன்லாம் ஒரு ஆளா என்ன? அவனை கொள்றதுக்கு இத்தனை படைய திரட்டி இத்தனை வியூகம் அமைச்சு எல்லாம் பண்ணி செற்றா திரளிய சென்று செரு செய்யும்னு சொல்லி மகாபாரதத்திலே பாடி வச்சிருக்காங்க. என்ன சொல்றான் கண்ணன்? அர்ஜுனன் சொல்றான் அவன்தான் இந்த படைக்கு எதிராக நின்று ஜெயிக்க போறான் நினைச்சுக்கிட்டு சொல்றான்.
அர்ஜுனன் சொல்கிறான், ஏற்கனவே அவங்க செத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி. எப்போ தர்மத்துக்கு எதிராக திரௌபதியின் அந்த துயிலை பிடித்து இழுத்தார்களோ அப்பவே அவங்க செத்தார்கள். அவங்க திரள் முடிஞ்சிருச்சு. நீ என்ன இவ்வளவு உன்னுடைய ஆற்றல் எல்லாம், உன்னுடைய திறமையெல்லாம், அந்த ஆயுதம் இந்த ஆயுதம்னு சொல்லி பல திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் வச்சுதான் நீ கொல்ல போற நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் நின்றுகிட்டு இருக்கேன் இங்க. என்னை விட ஒரு துணை உனக்கு என்ன வேணும்? அதுபோல பகவானுடைய ஆற்றல் அவ்வளவு இருந்தாலும் நம்மை போல நம்ம குழந்தை எப்படி இந்த மண்ணில் போய் விளையாடுது, மண்ணு சாப்பிடுது, இந்த வெண்ணெய் சாப்பிடுது, எப்படி திருடி திங்குது, கள்ளத்தனம் பண்ணுது, இது போல அவனும் நம்மோட சேர்ந்து இந்த அனுபவத்தை நமக்கு அளித்திருக்கிறான். அதனால தான் கண்ணன். இந்த கண்ணன் நான் சிநேகிதரோட விளையாடுறது அப்படி இந்த ஜேஷ்டிதங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே அந்த லீலையை கண்ணன் பகவான் என்பதை நிலைநிறுத்தி காட்டிக்கொண்டே வந்திருக்கிறான். சகடாசுரனை உதைத்தது அந்த பூதகியின் பாலை உறிஞ்சு கொடுத்து உயிரை எடுத்து மோட்சத்துக்கு அனுப்பியது. அவள் அந்த மோட்சத்துக்கு போன பிறகு பெருசா ஊர் முழுக்க படுத்து கிடந்தாளாம். ஒரு பூதகி எப்படி இருக்கும்னா, சின்ன உடம்பெல்லாம் கிடையாது. இங்க படுக்க ஆரம்பிச்சா கீழே வாசல்ல போய் உடம்பு கிடக்குமா, கால் கிடக்குமா. தலை இங்க இருந்தா கீழே வாசல் எப்படி இருக்கு, பெரிய ஒரு வாகனத்தை எப்படி 10-20 சக்கர வாகனம் எப்படி ஓடுது அப்படியே பார்ப்பான், அண்ணாங்க பார்ப்பான். அதுபோல அந்த பூதகி கிடந்தாலாம். ஆனா அந்த பூதகியிடம் இருந்து வந்த வாசனை எப்படின்னா சந்தன வாசனை அடிச்சதான். ஏன்னா மோட்சத்துக்கு போயிட்டான். அதுபோல பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திய பகவான் நாராயணன் கண்ணனாக இந்த சிறு பிள்ளைகள் படுத்திருப்பது போல படுத்திருக்கும் காட்சி இது என்பதுதான் திண்ணம். இப்ப சேர்த்தியில இருக்கும்போது ஆண்டாள் பூமி பிராட்டி கோஷ்டியுடனே சேர்த்து வேண்டுகிறாள். அதான் ரொம்ப முக்கியம். தனியா போய் வேண்டுதல் வைக்கல, கோஷ்டியுடனே சேர்த்து வேண்டும் போது இப்போது மீண்டும் போற்றுதல் விஷயமாக போற்றி கொண்டே வருகிறாள் ஆண்டாள். எப்பவுமே ஒரே மாதிரி காட்சி இருக்கக்கூடாது. ஒன்று தத்துவார்த்த விஷயமா இருக்கணும், அடுத்தபடியா நம்ம செய்கிற செயல் வடிவமா வரணும், அதே சமயத்தில் உயர்ந்த நிலையிலிருந்து சகஜ நிலைக்கு வரணும், அதே சமயத்தில் நம்ம போற்றவும் செய்யணும். ஒரு நபரை அணுகும் விஷயமாக எப்பவுமே வியாபாரத்தில் எப்படின்னா, நம்ம நேராக போறோம்னு வச்சுக்கோங்களேன், போய் நம்ம ஏதாவது ஒரு பொருள் விற்க போறோம், இந்த பொருள் இவ்வளவு விலை, இந்த பொருளுடைய மதிப்பு இவ்வளவு அப்படின்னு ரொம்ப ரசம் இல்லாமல் பேசணும்னு வச்சுக்கலேன், இப்படியே பார்ப்பாரு, நீ நாளைக்கு வாப்பான்றுவார். போன ஒன்று என்ன பண்ணணும்னா வணக்கம் போடணும், வந்தனம் பண்ணணும். சார் உங்களுக்கு இந்த நேரம் இருக்கா அப்படின்னு அவருடைய நேரத்தை நம்ம விசாரிச்சுக்கணும். விசாரிச்சுட்டு அவருக்கு உண்டான சில விஷயங்களை போற்ற வேண்டும். இது வியாபாரத்தில் நடக்கிறதுங்க. சார் நீங்கள் நல்லா, இந்த படம் நல்லா இருக்கே சார், இந்த விக்கிரகம் நல்லா இருக்கே சார், சார் உங்கள் பெயிண்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அவர் சந்தோஷப்பட்டு, அப்பா நம்மளை பற்றி எவனுமே பேசுறது இல்லை, இதை பார்த்தா நானே அலங்கோலமாக நினச்சிட்டு இவன் போற்றுறானே அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மயங்கிடுவாங்க. பார்த்தீங்களா? அந்த போற்றுதலைத்தான் பகவானுக்கும் நாம் எல்லாம் செய்திருக்கிறோம். அது பொய் போற்றுதல், இது சத்தியமான போற்றுதல். ஏன்னா இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு போட்டுறதுக்கு என்னங்க குறைச்சல்? ஏதோதோ வைத்து பொழப்புளுக்கு எவனவனையோ போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த கண்ணனையும் இந்த சிறுவன் நாராயணனும் படைத்தவனை போற்றுதலே என்ன குறை இருக்கிறது சொல்வது போலே ஆண்டாள் போற்றி கொண்டு வருகிறாள். எப்படி போற்றுகிறாள்? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய், செப்பமுடையாய் திறனுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய், உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாடனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்று சொல்லுது இந்த 20வது பாசுரம். இங்கே பகவானை எழுப்புவதற்கு முன்னால் அவனை எழுப்புவது போலே நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள். அவங்க 2 பேரும் சேர்த்தியில இருந்த காட்சியை கண்ட ஆண்டாள் பூமி பிராட்டி குழுவினரோடு கோஷ்டியோடு சேர்ந்து எழுப்பும் போது யார் அந்த பகவான் என்ற அந்த ஆற்றல் மிக்கவன் நாராயணன் யார்? கேசவன், மாதவன், வைகுந்தன் சொல்லி போற்றிக் கொண்டே வந்த ஆண்டாள் இப்ப எப்படி இந்த பகவானுடைய போற்றுதலை சொல்லுகிறாள் என்றால், 33 அமரர்க்கு முன் சென்று சொல்லி கஜேந்திர மோட்சத்தை எடுத்து காட்டுகிறாள். கஜேந்திரன் ஆதிமூலமே என்று கத்திய பிறகு யாரு ஆதிமூலம்னு திணறி இருக்காங்க. இந்திரன் அவனா அப்படின்னு பார்த்தா அவன் கிடையாது. என்ன முருகன் நானான்னு பார்த்தா வேல் வைத்திருக்கிற அவனும் கிடையாது. ஈஸ்வரனாக இருக்கின்ற பரமேஸ்வரன் யாரு? சிவன் அடியேன் கிடையாது, பிரம்மா கிடையாது. எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்களா? என்ன எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்களா? அப்ப யாரு அதற்கு உகந்த நபர்?
பள்ளியில் இந்த வகுப்பில் இருக்கும்போது இந்த கேள்விக்கு விடை தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சவன் கூட பேசுறது சந்தேகப்படுவான். நமக்கு உண்மையிலேயே தெரியுமா இதுக்குன்னு புஸ்தகத்தெல்லாம் புரட்டி பார்ப்பாங்க. யார் தீர்க்கமான பதிலை சொல்லுவாங்கன்னா யார் சரியாக விடை தெரிஞ்சிருக்கோ அவன் தான் பதில் சொல்லுவான். அதுபோல இந்த கேள்விக்கு ஆதி மூலமே அப்படின்னு சொன்ன இந்த விழிப்புக்கு, இந்த கஜேந்திரன் பாடின விழிப்புக்கு, கூப்பிட்ட குரலுக்கு எல்லாருமே நான் இல்லை, நான் அடியன் தகுதியானமும் கிடையாது. என்ன கலெக்டர் அலுவலகத்திலே யார் கலெக்டர் கேட்டால் ஒருத்தர் தான் இருப்பார். டபாரியா சொல்லுவார். என்ன அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்களே. அப்போ அந்த தகுதியுடையவன் யாருன்னு சொல்லி அவர்களுக்கே தெரியும், நம்ம கிடையாது. அப்போ ஆதி மூலம் படைப்பாளி யாருன்னு கேட்டால் சாட்சா ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்போ அவன் தான் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அவன் இந்த கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றிருக்கான் முதலிலிருந்து. இந்த கஜேந்திர மோட்சம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன புராணம். அது என்ன சின்ன புராணம், ஆனால் சொல்லப்படுவது 1000 வருடங்களாக நடந்ததுன்னு சொல்லி என்ன இந்த உலக வாழ்க்கையை சுட்டி காட்டக்கூடிய வகையிலே அந்த புராணம் அமைந்திருக்கிறது. இப்போ இந்த 33 அமரருக்கு முன் சென்றுனா எவருக்கு பிரச்சனை வந்தாலும், சிவனுக்கு பிரச்சனை வந்தாலும், பிரம்மாவுக்கு பிரச்சனை வந்தாலும், இந்திரனுக்கு பிரச்சனை வந்தாலும், என்ன குபேரனுக்கு பிரச்சனை வந்தாலும், எந்த தேவாதி தேவர்களுக்கு பிரச்சனை வந்தாலும் இந்த தேவாதி தேவனாக இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணன் தான் கிளைமேக்ஸ். இந்த திரைப்படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா காட்சியும் முடிஞ்ச பிறகு தான் காவலர்கள் எல்லாம் அப்படியே அந்த வாகனத்தில் வருவாங்க. நிறைய காட்சிகளை பார்த்துருக்கோம். இவர் அப்படி கிடையாது. இவங்க எல்லாம் சண்டை போகிறதுக்கு முன்னாடி அவன் போயிடுவான். என்ன போய் இவர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் மிக்க 33 கோடி தேவர்களுக்கு அமரர்களுக்கு முன் சென்றுன்னு சொல்றா ஆண்டாள். இந்த 33 கோடி தேவர்கள் சொல்றாங்கல்ல, இதனுடைய கணக்கு தெரியுமா? அதாவது துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள் சொல்லுவாங்க, அஷ்ட வசுக்கள் சொல்லப்படுகிறது, 2 அஸ்வினி தேவர்கள் சொல்லப்படுது. இவங்க தான் இந்த 33 அமரர்க்குன்னு சொல்ற இந்த அமரர் கூட்டம். இந்த 33 பேர் இவங்களை தான், இவங்களுடைய கணங்கள் தான் விரிந்து 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 இந்த உலகத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றன. புரியுதா? இந்த 33 தேவ கணங்கள் தான் விரிஞ்சு 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 பல ரூபமாக இன்று விளங்கி கொண்டிருக்கிறது. துவாதச ஆதித்யர்கள் என்ன தெரியுமா அர்த்தம்? 12 ஆதித்யர்கள். இந்த 12 ஆதித்யர்கள்ல ஒரு ஆதித்யன் இன்னைக்கு என்ன மாசம் இது? கேசவ மாசம் முடிஞ்சு என்ன நம்ம இந்த இந்த மாசம் என்ன மாசம்? தனுர் மாசம். தனுர் மாசம்னு சொல்லுறது தாமோதர மாசம் முடிஞ்சு வர்ற மாசம். என்ன இது மொத மாசம், அதனால கேசவ மாதம்னு சொல்லப்படுது. கார்த்திகை மாசம் என்ன சொல்லப்பட்டது? தாமோதர மாதம்னு சொல்லப்படுது. அதனால தான் இஸ்கான்லாம் பார்த்தீங்கன்னா தாமோதர மாதம்னு சொல்லி விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க, வழிபடுவாங்க. இது கேசவ மாதம். அப்போ அடுத்த மாதம் வரவிருக்கிறது. இது மகர சங்கராந்தி. இப்போ இன்னைக்கு சாயந்தரமே சங்கராந்தி ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால தான் கேரளாவில் மகர ஜோதி இன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஏன்னா நம்ம பொங்கல் காலையில் தான் கொண்டாடணும். அதனால தான் நாளைக்கு நம்ம பொங்கல் வைக்கிறோம். ஜோதிடப்படி பார்த்தா அந்த மகர ஜோதி இரவில் தான் நடக்கும், காலையில் நடக்காது. அதனால சங்கராந்தி இப்பவே ஆகிருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த மகர ராசியிலே சூரியன் சங்கிரமணம் ஆகிற வேளைங்கிறதுனாலே இந்த மாதத்துக்கு மகர சங்கராந்தி ஆகிற மாதம் மகர சங்கராந்தின்னு போட்டுறாங்க. என்ன தனுர் மாசத்துக்கு, தனுசு ராசிக்கு அடுத்து வருவது மகர ராசி. இப்போ தனுர் மாசம் தானே இது. இதை முடிந்த பிறகு வருகிற மாதம் மகர மாதம். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? உதிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சிருவாங்க. இருக்கு அந்த கிரமமும் இருக்கு. இது இந்த மகர சங்கிரமணத்தை பொறுத்து ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுகின்ற வேளையிலே பொங்கல் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சூரியர்களை 12 சூரியன்களே என்ன பகவானாகவே விளங்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அவருடைய நாமத்தை கொண்டு விளக்குகிறார்கள். அப்ப இந்த 12 சூரியர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வது போல அதுபோல நிறைய ஏகாதச ருத்ரர்கள் சொல்றாங்க, அஷ்டவசுக்கள் சொல்றாங்க. அப்பேற்பட்ட 33 கோடி தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் முன்னே சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரலாய்னு சொல்றாங்க. இந்த கப்பம் கட்டுறதுன்னா என்ன தெரியுமா? கப்பம்னாலே நமக்கு அலர்ஜிங்க. இப்ப டாக்ஸ்ன்னு சொன்னாலே ஆஹா வந்துருச்சா, மார்ச் மாதம் வந்துருச்சா, இவ்வளவு கணக்கு காட்டணும், இவ்வளவு கட்டணும், வீட்டு வரி, கொலா வரி, என்ன அந்த வரி இந்த வரி, வரின்னு போட்டு நம்மளை போட்டு வதைக்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு மனசுக்கு சங்கோஜமா இருக்கு. ஏன்னா சம்பாதிக்கிற விஷயத்துல நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா
என்ன அந்த விலைக்கு நம்ம அந்த பணத்தை கொடுக்கலாம். இது எதுக்கு கொடுக்குறோம்னே தெரியாதே. இந்த கப்பம்ங்கிறதே ஒரு மாதிரி என்ன நடுக்கம்னு அர்த்தம். ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா நம்ம என்ன அதை பார்க்குறோம். அந்த கப்பம், அந்த கப்பம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா கம்பனன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். கம்பனைன்னா நடுக்கம்னு அர்த்தம். ஏன்னா நடுக்கம் எதை பார்த்து நடுங்குவோம்? நாம் எதிரியை பார்த்து, ஒரு பயம் கூட்டக்கூடிய ஒரு நபரை பார்த்து, ஒரு ஆசிரியரை பார்த்து ஒரு தவறு செய்த மாணவன் நடுங்குவான். ஒரு அரசனை பார்த்து ஒரு குற்றம் செய்த குற்றவாளி நடுங்குவான். என்ன அது போன்ற பல குற்றவாளிகள், பல குற்றம் செய்தவர்கள் நடுங்குவார்கள். அதே போல நல்லவர்கள் குற்றவாளியை பார்த்து நடுங்குவார்கள். நல்லவர்கள்னா ஒரு குற்றவாளியை அரசனாயிட்டா என்ன ஆகும்? ஒரு அயோக்கியனே இரண்யகசிபு போல ராவணன் போல ஒருத்தன் வந்துட்டான். அயோக்கியன் ரெண்டு விதமான அயோக்கியன் இருக்கான். ஒருத்தன் கெட்டவன், அதே கெட்டவன் முட்டாளா இருந்தா எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஒரு கெட்டவன் அறிவு கெட்டவனாக இருந்தா என்ன ஆகும்? என்னையா கெட்டவனுங்கிற, அறிவு கெட்டவனுங்கிற அப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் ரகரகமா இருக்காங்க இன்னைக்கு. என்ன யாருன்னு யோசிக்குங்க. என்ன அப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் நம்ம கோபுரத்தில் வச்சுட்டு இன்னைக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன அப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் இருக்கும்போது நமக்கு நடுக்கம்ங்கிறதே சுகமாயிருச்சே. இந்த கப்பத்தை தவிர்க்கணும்ன்றது கூட நமக்கு அந்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சே என்பது போல. என்ன வாழ்க்கையில் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த பாட்டில் வர்ற செய்திகள் தான் இதெல்லாம். என்ன பல பேர் சிரிக்கிறதுக்கு உண்டான நபராக இருக்கக்கூடாது. என்ன சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. என்ன கொஞ்ச காலம் மாறி போயிடுச்சு. என்ன சொல்கிறது, அந்த சிரித்து வாழ வேண்டும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதில் பிறர் சிரிக்க நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னது போல, அதுக்கப்புறம் என்ன சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன்னாங்க. அதுக்கப்புறம் சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருதுன்னாங்க. அடுத்து என்ன ஆச்சு? உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன் அப்படின்னு பாட்டுச்சு. இன்னைக்கு இப்ப சிரிக்கிறதா அழுகிறதா என்னே தெரியலையே. என்ன இல்ல சிரிக்கிற, எதை பார்த்து சிரிக்கிறது? நம்மளை பார்த்தே கேலி செஞ்சுக்கிற விதமா நம்ம வாழ்க்கையை இருந்துகிட்டு இருக்கே. நம்ம எதுக்குமே ஒரு தெளிவில்லாம குழப்ப நிலையில போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வாழ்க்கை. என்ன அந்த அளவுக்கு குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த கப்பம்ங்கிற ஒரு வார்த்தையில அத்தனையும் அடங்கிருது. என்ன கம்பனை சொல்ல நடுக்கம்னு அர்த்தம். கம்பனை, இந்த கம்பனைங்கிற வார்த்தையில வச்சுதான் ஆங்கிலத்தில் கம்பெனியார்கள்னு சொல்றாங்க. கம்பெனியார்களை பார்த்து எவ்வளவு நடுக்கிருப்போம் நம்ம. கம்பெனியார்னா இன்னைக்கு அந்த கம்பெனியார்னா அந்த நினைவு வருது நமக்கு. என்ன கம்பெனி? கிழக்கு இந்திய கம்பெனி. என்ன இந்த கம்பெனி போகணும்னா, இந்த நடுக்கம் போகணும்னா யாருடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம அக்கம்பெனி பண்ணிக்கலாம். அக்கம்பெனி யாருக்கூட? இந்த பகவானோட அக்கம்பெனி பண்ணிக்கிட்டோம்னா அக்கம்பெனி கிடைச்சிடும், நமக்கு நடுக்கம் போயிடும். இந்த கற்பம் தவிர்க்க முடியும். அந்த அக்கம்பெனியை தான் ஆண்டாள் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா. கம்பனம் என்ன? நடுக்கம்னு அர்த்தம். அந்த நடுக்கத்தை தான் கம்பெனியார்கள் கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு. எவ்வளவு நடுக்கம், எவ்வளவு ஆசை காட்டி, எவ்வளவு வித்தை காட்டி நம்ம இயல்பை, நம்ம திரளெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா, நீங்க எல்லாம் நான் சொல்றபடி இருந்தா தான்டா வாழ்க்கை உங்களுக்கு சிறக்கும்னு சொல்லி நல்லா ஏமாத்திருக்காங்க. என்ன நிறைய பேர் இந்த பாலம் இருக்குல்ல, ஆத்தங்கர பாலம், இதை ரொம்ப பெருமையா 100 வருஷம் முன்னாடி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னாருடைய பெயரை சொல்லி சொல்றாங்க அந்த பாலத்தை. சரி, அந்த பாலத்தை கட்டின சித்தாள் யாரு, கொத்தனார் யாரு? என்ன ஆசை மட்டும்தான் அவங்க பட்டிருக்காங்க, உழைச்சது போல நம்ம ஆளுங்க. புரியுதா? இது ஒரு சூட்சமமான தர்மம். இது அவங்க ஆசை மட்டும்தான் பட்டிருக்காங்க, உழைச்சது என்ன அந்த ஃபார்முலா, அந்த வித்தை, அந்த திறமை எல்லாருமே நம்மளுடையதான். அவங்க என்ன வெள்ளைக்காரங்களை கூட்டு வந்தா கட்டுனாங்க? லேபர் பூரா நம்மளால தாங்க. நம்ம கொத்தனார் சித்தாள் தான், வேற யாரும் கிடையாது. எல்லாமே பொருள்கள் கூட நம்ம பொருள் தான், அவங்க பொருள் கிடையாது. எல்லாமே நம்ம ஊரை வச்சு தான் அவன் வேலை வாங்கியிருக்கான். அவன் தெளிவாக என்ன பண்ணிட்டா, இந்த எந்திரங்கள் எல்லாம் காமிச்சு நம்மளை மயக்கிட்டான். அரசர்களுக்கெல்லாம் வேற மாதிரி என்ன பல பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. இது ஒரு சூட்சமமான விஷயம். அடியன்னு சொன்னா இப்போ பேசிட்டே போகலாம், என்ன வேற மாதிரி போயிடும் அப்புறம். அப்ப கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடா என்று சொல்றான். மாயன், இந்த உலகமே மாய உலகம்.
என்ன, இந்த மாய உலகத்தை அறுக்க வேண்டும், இதை ஜெயிக்க வேண்டும்னா என்ன வேணும் நமக்கு? அதை விட சிறப்பான ஒன்று வேணும். அதுதான் மாயன். அவன் இந்த மாயத்தை சேர்க்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் மாயன். அப்படின்னா இது கலியுகம். என்ன, இந்த கலியில் இதெல்லாம் நடக்கும் என்பது நிர்ணயம். வேலியே பயிரை மேயும். என்ன, பிள்ளைகளே பெற்றோர்களை காப்பாற்றாத நிலை வரும். இதெல்லாம் கலியினுடைய லட்சணமுங்க. நம்ம என்னமோ இன்னைக்கு பதறி போயிருக்கோம். இதெல்லாம் வரும் முன் காப்போம்னு சொல்லி நம்ம ரிஷிமார்கள் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க. என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த கலியினுடைய சுபாவம் என்னன்னா, சுபாவம் என்ன தெரியுமா சொல்லப்படுது? உன்னுடைய ஞானம் குறைந்து விடும். என்ன ஞானம்? ஆத்ம ஞானம், பரமாத்மா ஞானம் குறைந்து விடும். அவ்வண்ணம் இந்த மாயம் உன்னை மறைக்கும். இந்த ஆத்மாவுடைய லட்சணம் என்ன தெரியுமா? ஆத்மாவை வெட்ட முடியாது, ஆத்மாவை நனைக்க முடியாது, ஆத்மாவை உலர்த்த முடியாது, என்ன, ஆத்மாவை எரிக்க முடியாது. ஆனால் ஒன்று பண்ண முடியுங்க, இந்த ஆத்மாவை மூடி வைக்க முடியும் அஞ்ஞானத்தாலே, இந்த மாயை என்கிற அஞ்ஞானத்தாலே. அது மட்டும் முடியும். அந்த மூடி வச்சது தான் இந்த தேகம். இந்த தேகத்தின் மீது பற்று குறைந்து பெரிய மிக பெருத்த ஞானியாக இருந்தவர் தான் ஜனக அரசன், ஜனகன். என்ன, அந்த ஜனகனை போலே மகா ஞானிகள் இந்த ஆட்சி செய்தால் நம்முடைய நாடு சிறக்கும் என்பது சொல்லப்படுகிறது. அந்த ஜனகனைத்தான் உதாரணமாக கிருஷ்ணனே பகவத்கீதையிலே காட்டியிருக்கான். அந்த ஸ்லோகம் அடியனுக்கு ஞாபகம் இல்லை, தெரிஞ்சா யாராவது பாடலாம். ஜனகனை உதாரணமாக காட்டி அப்பேற்பட்ட ராஜ ரிஷி, அவன் ராஜ ரிஷி, அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானம் உள்ள ரிஷி, அப்பேற்பட்ட ரிஷிமார்கள் இந்த நாட்டை ஆண்டால் இந்த நாட்டினுடைய உண்மையான பலம், தியாகம், வேதபூமி, கர்மபூமி பிரகாசமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நம்முடைய நாட்டின் அருமை அப்பதான் தெரியும். அந்த மாற்றம் உண்டாக வேண்டும் என்று சொல்வது போல அந்த நடுக்கம் போகும் அளவுக்கு பகவானுடைய கருணை இன்றளவு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மகர சங்கராந்தி ஆகி பிரகாசமாகி கொண்டே இருக்கிறதோ அதுபோல உதயமாக போகிறது நம்முடைய பாரத தேசத்திலே. இந்த அருமையாக தாமரை கண்ணனாக இருப்பவன் அருள வேண்டும். அப்ப இந்த கப்பம் தவிர்க்கும் கலியகே கப்பம் கொடுக்கும். புரியுதா? இந்த நடுக்கம்னா கப்பம். அப்ப யாருக்கு நடுக்கம்? நமக்கு நடுக்கம் இல்லை, இந்த கலிக்கே நடுக்கம் கூடிய வகையிலே கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலளாய். அந்த அவனே பகவானே கலின்னு போட்டுறாங்க. வில்லன் இருப்பான், கதாநாயகன் என்ன சொல்லுவான்? வில்லாதி வில்லனவன், வில்லனுக்கே வில்லன், எதிரிக்கு எதிரினா நண்பன் அர்த்தம் நமக்கு. செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது போன்ற எதிரிகளுக்கெல்லாம் பயம் கொடுக்கும், பயத்தைக்கே பயம் காட்டுறவன்டா. வசனம்லாம் பார்த்துருக்கோம்ல, பயத்துக்கே பயம் காட்டுறவன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? இந்த முக்கியமாக இந்த தெலுங்கு பட வசனம்லாம் அப்படி தான் இருக்கும், வீராவேசத்தோடு இருக்கும். பயத்துக்கே பயம் காட்டுறவன் அப்படிம்பாங்க. அதுபோல வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய்னு சொல்றாங்க. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலளாய். சாட்சாத் மகாலட்சுமி தாயாரே அவள் நப்பின்னை பிராட்டி. இந்த நப்பின்னை என்று சொல்கிற வார்த்தையிலே பல சுவாரஸ்யமான லட்சணங்கள் இருக்கின்றன. சாமுந்திரிகா லட்சணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சாமுந்திரிகா லட்சணம் எதனை குறிக்கிறது என்றால் ஆண்களுக்கும் இருக்குது. என்னமோ பெண்களுக்கு மட்டும்தான் சாமுந்திரிகா அப்படின்னு ஒரு சேலையை வச்சுட்டா பெண்களுடைய நினச்சிருக்கீங்க, கிடையாது. இது ஆண்களுக்கும் பொருந்தும். சாமுந்திரிகா லட்சம் ராவணனுக்கு அப்படி இருந்திருக்கிறது. லாவண்யம் சௌந்தரியம் ராமன். அவனை பார்த்துட்டு திகச்சு போயிடுவாங்களாம். யார் முன்னாடி நின்னாலுமே, ஏன்னா எதிரியே நின்னாலுமே சண்டை போட வந்த கூட கொஞ்ச நேரம் அம்பு வில்லெல்லாம் தனியாக வச்சுட்டு அப்படியே பார்ப்பாங்களாம் கொஞ்ச நேரம். ராவணனே ரசித்திருக்கிறான் ராமனை, அப்பேற்பட்ட வில்லாளியாக இருக்கிறானேன்னு சொல்லி ராவணனே திகைத்து ரசிச்சிருக்கானா அவனுடைய சண்டை காட்சி. எப்படி இருக்கும் பாருங்க. ஆகையாலே இந்த ரசிக்கும்படியான அழகு மிக்கவர்கள் நப்பின்னை பிராட்டியும் அப்படித்தான் இருந்திருக்கா. ரொம்ப அழகானவள், சின்ன பெண் பிள்ளை, நல்ல பின்னலை உடைய பெண், நல்ல கூந்தலை பின்னிக்கொண்டு. இன்னைக்கு நம்ம இந்த சாலையில் போவதெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா? எல்லாம் திரௌபதியாக தான் இருக்கிறானுங்க இன்னைக்கு. என்ன எவளை பார்த்தாலும் இப்படின்றாங்க அப்படின்றாங்க. அது வேற புதுசாக இப்போ என்னமோ போட ஆரம்பிச்சுட்டாங்க வலைதளத்தில். இந்த ரெண்டை பின்னாமல் தனித்தனியாக வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றுறானுங்க. என்ன அது ஒரு காட்சியாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன விதத்தில் ஆடுறானுங்க, என்னென்ன விதத்தில் பண்ணுறாங்க. இந்த பின்னலை பின்னுவதற்குண்டான அந்த அறிவே இல்லாமல் போயிருச்சே. எத்தனை பேருக்கு ஜட பின்ன தெரியும்னே இன்னைக்கு குழந்தைகளுக்கு தெரியாது.
தாய்மார்களே மறந்துட்டாங்களே, எதுக்கு குழந்தைகளுக்கு போனோம்? ஏன்னா அந்த பின்னலை இடுகின்ற அந்த வித்தை, அது வித்தை ஆகிப்போச்சு இன்னைக்கு. அது சகஜமாக பண்ணுற கோதுர விஷயம். கோது கலமுடைய பாவாய், என்ன கோது கலமுடைய பாவாய், அந்த கோதுரதே இன்னைக்கு காணாமல் போயிருச்சு என்று சொல்றது போல இந்த நப்பிண்ணை நல்ல பின்னலை பின்னிக்கொண்டு இருப்பவள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நல்ல பின் அழகை உடையவள்னு சொல்லப்படுகிறது. என்ன அந்த பாம்பு போலே நல்ல இடை சிறுத்து என்ன நல்ல அழகாக இருக்கின்ற அந்த பிள்ளை என்று சொல்லப்படுவது போல இந்த பாசுரத்திலே செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பிண்ணை நங்காய் திருவே மகாலட்சுமி கடாட்சம் சாமுந்திரிகா லட்சணம் பொருந்தியவளே. சாமுந்திரிகா என்ன அர்த்தம் தெரியுமா? திருவேன்னு மகாலட்சுமியை சொல்றா. சாமுந்திரிகா என்ற வார்த்தை மகாலட்சுமியை தான் குறிக்கும் வார்த்தை. லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கின்ற சொல்லுக்கு பதிலாக சாமுந்திரிகா லட்சணம்னு சொல்றோம். எதுக்கு சாமுந்திரிகானா மகாலட்சுமின்னு சொல்றேன்னா, வங்க கடல் கடைந்த போது அவள் உதித்திருக்கிறாள். சமுத்திரத்திலே இருந்து தோன்றியதினாலே அவளுடைய பெயர்தான் அனைத்து லட்சணங்களும் அனைத்து அழகும், அழகுக்கெல்லாம் அழகு சேர்க்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தான் சாமுந்திரிகா. அந்த லட்சுமி கடாட்சம் ஆண்களுக்கும் வேண்டும். ஆண் அழகா பெண் அழகா போட்டி வச்சா என்ன சொல்லலாம்? பொதுவா சொல்லணுங்க. சரியான வார்த்தை. என்ன பிடரி எதுக்கு இருக்கும்? சிங்கம் ஆண் சிங்கத்துக்கு தான் இருக்கும். மயில் தோகை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பெண் மயில் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஆண் மயில். என்ன சேவல் தான் கூவுது, அழகா கூவி கூவி எழுப்புது. அப்ப பிராணிகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண் வர்க்கம் தான் அழகா இருக்கு. ஆனா இந்த மனுஷ வர்க்கத்துல மட்டும் என்ன பெண்களா அழகா பறைச்சிட்டான் ஆண்டவன். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி திமிரா ஆட ஆரம்பிச்சிருவோம்ல. உண்மையிலே சொல்ல போனா ஆண்கள் அழகு என்றும் சொல்லப்படுகிறது. என்ன காரணம்னா, ரொம்ப பொருள் இல்லாமையே என்ன ரொம்ப மிடுக்கா இருக்கிறவங்க ஆண்கள். ஜாஸ்தி அங்க என்ன அடையாளங்கள்லாம் ஜாஸ்தி கிடையாது. ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதுலே அழகு கூட்டி காமிக்கும் அளவுக்கு ஆண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதனாலே ஆண்கள் அழகு என்றும் சொல்லப்படுகிறது. நமக்கும் ஆண்களுக்கும் சாமுந்திரிகா லட்சணம் இருக்கிறது. நல்ல விசாலமான கண்கள், என்ன நல்ல தடம் தோள், கை எப்படி இருக்கணும்னா தடம் தோள் வீரன் எப்படி இருக்கணும்னா நின்னோம்னா ஆஜானு பாகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஆஜானு பாகு எப்படின்னா நின்னா முழங்கால தாண்டி கை போகணும். அந்த அளவுக்கு கை விசாலமா நீளமா இருக்கணும். வயிறு ரொம்ப அமிழ்ந்து இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது, தொப்பையும் இருக்கக்கூடாது. லேசா அந்த லேசா அந்த கொழுப்பு தெரியணும். அந்த அளவுக்கு லட்சணமா இருக்கணும்னு சொல்றாங்க. நல்ல உயரம், என்ன அந்த அளவுக்கு தோள் தடம் தோளாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஆண்களுடைய லட்சணம்னு சொல்லப்படுது. அதெல்லாம் அழகா இருக்கும், பார்த்தாலே மெஜஸ்டிக்னு சொல்லுவாங்க. என்ன அந்த அளவுக்கு ஒரு தோற்றம் இருக்கும். அது ஆணுக்குண்டான விடுக்கையும் அழகையும் காட்டும் விதமாக இந்த சாமுந்திரிகா லட்சணத்தை இதிலிருந்து நப்பிண்ணையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன அப்ப செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய்னு சொல்றா ஆண்டாள். என்னடா ஒரு மாதிரி இடிக்குதே, இவ்வளவு நேரம் நீராட்டல்னு சொன்னவ, குளிச்சுட்டு தூயோமாய் வந்தோம்னு சொல்லி பாடினவ, திடீர்னு மறுபடியும் நீராட்டலை பற்றி பேசுகிறாளேன்னா இது ஞானத்துக்குண்டான நீராட்டல். என்ன நீராட்டுவதற்காக தான் எல்லாம் பெண் பிள்ளையும் முயன்றுக்கிட்டே இருக்காங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பகவானாய் எழுப்ப முற்பட்டவள் குளிக்காமையா வந்திருப்பா, குளிச்சுட்டு தான் வந்திருப்பா. ஏற்கனவே சொல்லிட்டா, தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான்னு சொல்லிட்டா, தூயமா வந்துட்டோம் சொல்லிட்டா. இப்ப மறுபடியும் நீராட்டல் எதுக்கு சொல்றா? ரெண்டாவது தடவை குளிக்கிறதுக்கா? அப்ப சொன்ன குளியல் என்ன ஊனத்துக்குண்டானது, இது ஞானத்துக்குண்டானது. ஏன்னா பகவானாய் எழுப்ப முற்படுகிறார்ல. சுப்ரபாதை சேவை பாட போறோம்ல, கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாத்துல்லா கர்த்தவியம் தெய்வமான்கிகம்னு சொல்லி சுப்ரபாத சேவை பண்ணும்போது குளிக்காமல இருப்பா. அப்போ அந்த சுப்ரபாதை சேவை முடிஞ்ச உடனே அவன் சேவை சாதித்து நமக்கெல்லாம் ஞான பெருக்கை உண்டாக்கவிருக்கிறான்னு சொல்வது போல இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய்னு சொல்லி இந்த 20வது பாசனம் நிறைவு பெறுகிறது. அத்துணை விஷயங்களும் இந்த ஞான கடலாக இருக்கின்ற பகவான் நமக்கெல்லாம் இந்த லீலையிலே நாம் எல்லாம் இன்புறுவதற்காக எந்த காலத்திலும் சரி, இப்போது மட்டும் இல்லை, எக்காலத்திலும் இது எல்லாம் நமக்கு ஞான பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்பதை புரிந்து கொண்டு
மேலும் இன்றைய நாள் பாசுரத்துக்கு நாம் பிரவேசம் செய்யலாம். இதுகாலம் நாம் அனுபவித்தது எல்லாமே ஆண்டாள் நம்முடைய வையமெல்லாம் வாழ்வதற்காக, வையமெல்லாம் இன்புறுவதற்காக நிறைய பிரயத்தனப்பட்டு இந்த உலக விஷயங்களிலே நாம் எல்லாம் தோய்ந்து கிடக்கும்போது இந்த உலக விஷயத்தை விட மற்றொரு விஷயம் இருக்கிறது. என இந்த உலக விஷயத்தை விட மற்றொரு உறங்காத நிலையாக இருக்கின்ற அந்த வைகுண்டம் இருக்கிறது என்று சொல்வதை சுட்டி காட்டிக்கொண்டே வந்த ஆண்டாள் நேற்றைய பாசுரத்தை தொட்டு இன்றைய பாசுரத்தை நாம் சேவிக்கலாம். நேற்று சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என ஆண்டாள் அனைத்து பாகவதர்களையும் எழுப்பிக்கொண்டு பகவானை எழுப்பிவிட்டு, பிராட்டியை எழுப்பிவிட்டு, பகவானை எழுப்பிவிட்டு அவனுடைய அருட்கடாட்சத்தை பெறுவது விதமாக வேண்டுதல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எல்லா ஸ்தானத்திலையும் பசுவை வைத்துக்கொண்டு தான் வேண்டியிருக்கிறாள். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 30 தேவர்கள்னு சொல்ற பார்த்தீங்களா, இது எல்லா தேவர்களும் என்ன பொருந்து இருப்பது எதன் மேலே? பசுவின் மேலே. ஆகால இந்த பசு கூட்டங்களை விடவே இல்லை. மகாலட்சுமி கடாட்சமும் இருக்கிறது, தேவர்கள் கடாட்சமும் இருக்கிறது. இந்த தேவாதி தேவன் அதற்கு ஆதரவாக இந்த அவதாரத்தை கண்டனாக எடுத்திருக்கிறான் சொல்வது போல இந்த பசுக்கூடங்களை விடவே இல்லை. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாவிலையும் கோவிந்தான்னு வருது, பசுக்களை மேய்ப்பவன்னு வருது. என்ன இந்த கோஷ்டி கோவிந்தா கோஷம், ஆண்டாளுடைய கோஷம் எது? அதுதான் திருப்பாவை. ஆண்டாளுடைய கோஷ்டி எது? கீதையில் இருக்கிற நாம எல்லாம், இந்த கீதா பவனத்தில் இருக்கிற நாம எல்லாம் ஆண்டாளுடைய கோஷ்டி. யாரை வணங்குகிறோம்? கோவிந்தனை வணங்குகிறோம். அப்ப இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பாடிக்கிட்டே வந்த ஆண்டாள் இந்த கோஷ்டியினரோட வேண்டுதலை வைக்கும் போது இருவிதமாக வேண்டுதல்களை வைக்கிறார். மீண்டும் பழைய அந்த முன்னாடி சொன்னது போலே பத்தாத்மாக்களாக இருக்கின்ற இந்த உலக விஷயங்களிலே தோய்ந்து கிடக்கிற மக்கள், மேலும் இந்த உலகத்தை, இந்த உலகம் என்ற இந்த இருளை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உலகம் என்ற இந்த அஞ்ஞானமாக இருக்கின்ற இந்த பிரகிருதி மண்டலத்தை இந்த முக்குணங்களால் ஆட்டி வைக்கப்படுகின்ற இந்த உலகம், சத்வம் ரஜசு தாமசு அப்படின்னு சொல்லி இந்த முக்குணங்கள் நம்மை விட்டு விலகவே விலகாது. நம்ம என்ன குட்டி கர்ணம் போட்டாலும் இது விலகவே விலகாது. எப்பேற்பட்ட ஞானிகளாக இருந்தாலும். அதனால தான் பகவத் ராமானுஜர் அவரை என்ன பாபம் செய்தேனோ, என்ன பாபம் செய்திருக்கிறேனோ, என்ன பாபம் செய்ய போகிறேனோன்னு சொல்லுகிறார்னா அவரை நம்ம நினைச்சு பார்க்கணும்ல. அவருடைய நிலையை விடவா நம்ம எப்பேற்பட்டவா ஞானிகள் அவங்கெல்லாம் அவங்களே இந்த சம்சார சாகரத்திலிருந்து எப்படி விடுபடணும்னு தவிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு அந்த அவங்க தவிச்சிருக்காங்கிறது நினைவாது நமக்கு வேணும்ல. என்ன அந்த நினைவாவது நமக்கு வேணும்ல. அதுபோல இந்த சம்சார சாகரத்தை விட்டு வைகுண்டம் செல்வதற்கு தயாராக இருக்கின்ற முக்தாத்மாக்களுடைய நிலையும் ஆண்டாள் சேர்த்தே இங்கே குறிப்பிடுகிறார். நல்லா இருங்க, நல்ல போக்கியத்தோட நல்ல பெண் பிள்ளைகளெல்லாம் பெற்று நல்லா வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடிக்கின்ற திசையிலே ஆண்டவனை சேர வேண்டும் என்பது போல இந்த கர்ம உலகத்திலே, இந்த கர்மவசமாக இருக்கின்ற இந்த ஜென்மாவிலே பிராரப்தம் கழிந்த பிறகு முக்தி. பிராரப்தம் கழிந்த பிறகு நினைச்சா கூட இப்ப கிடைக்காது. நம்முடைய பிராரப்தம் நிறைவு பெற வேண்டும் என்று சொல்வது போல கிளைமேக்ஸில் தான் முக்தி அப்படின்னு சொல்வது போல பயப்படாதீங்கன்னு தைரியம் ஊற்றா ஆண்டாள். ஏன்னா ஆகையால நேற்றைய பாசுரத்தில் பார்க்கும்போது 2 விஷயமா பார்க்கணும். சிற்றஞ்சிறுகாலே பாசுரத்தில் பார்க்கும்போது இந்த உறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொல்லி கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் பாசுரத்தில் பாடியிருந்தார். உன்னுடைய உறவை நம்மால் ஒழிக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் உன்னுடைய உறவு இருக்கும். நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் யாரை கும்பிட்டாலும் இப்படி நம்ம வணக்கம் செலுத்துறோம். ஏன்னா அந்த வணக்கத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம ஒருத்தருக்கு ஒரு நபரை பார்த்து நாம் வணக்கம் செலுத்துறோம்னா அவருக்குண்டான வணக்கம் கிடையாது. அது யாருக்குண்டான வணக்கம் என்ன? அந்தர்யாமியாக அவனுக்குள்ளே வீற்றிருக்கின்ற பகவானுக்கு நாம் செலுத்துகின்ற வணக்கம். அதனால தான் தைரியமா ஒரு வேண்டாத ஆளு, நம்ம வெறுப்போட இருக்கிற ஆளு நின்னா கூட நம்ம வணக்கம் செலுத்தலாம். என்ன நமஸ்காரம் சொல்றோம் பார்த்தீங்களா? நமஸ்காரம் நான் என்னுடையவன் அல்ல அப்படின்னு சொல்லும்போது நீ உன்னுடையவன் அல்லங்கிறதும் ஆகுது. இப்போ நான் என்னுடையவன் அல்லன்னா அவன் என்ன வேற மாதிரியா?
அவனும் அவனுடையவன் அல்ல, அவனும் ஒரு ஆத்மா என்ற அந்த ஆத்ம உணர்வை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோல வணக்கத்தை செலுத்துகிறோம் நாம் எல்லாமே. அப்படி நிறைய 2 விஷயமாகவும் உலக இன்பத்தை நாம் நல்லா அனுபவித்து கொண்டே இருந்து அந்த பரந்தாமத்தை நாம் அடைய வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தினால தான், அதாவது பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோவிந்தான்னு சொல்லிட்டு உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது சொல்லி அந்த பிராப்தியை, அந்த பகவானுடைய அந்தர்யாமித்துவத்தை இங்கே சுட்டி காட்டுகிறாள். 28ஆம் பாசுரத்திலே ஆண்டாள் சொன்னது. சிற்றஞ்சிறுகாலே பாசுரத்தில் மறுபடியும் கோவிந்தா என்று விளக்கிறாள். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா அப்படின்னு சொல்லி 3வது தடவை கோவிந்தனை கூப்பிட்றான். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 தடவை சொன்னால் பகவான் அவனுக்கு மோட்சியை உறுதி செஞ்சிடறான். வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா அந்த அளவு போல என்ன இந்த கோவிந்த நாமம் விளங்குகிறது நமக்கு வாழ்க்கையெல்லாம் ஓய்வு பெறுவதற்காக. ஆகையால் இந்த சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தில் அந்த அளவுக்கு கோவிந்தனை போற்றிக் கொண்டே எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும். ஒன்று முன்னாடி இருக்கிற பாசுரத்தில் அவனுடைய உறவை நாம் ஒழியாதுன்னு சொன்னவ, இந்த பாசுரத்தில் உன்னுடைய உறவை நாம் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் மறக்க மாட்டோம், உனக்கு மட்டும்தான் உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்றத இன்னைக்கு உறுதி பண்றான். நேற்றைய நாள் பாசுரத்தில் உறுதி பண்ணியிருக்கா. உனக்கே நாம் ஆட்செய்வோம் மத்தை நம் காமங்கள் மாற்று ஏலோ ரம்பாவான்னு சொல்லி ஆண்டாள் நேற்று முடிச்சிருக்கா. இன்னைக்கு பாசுரம் மங்களம் தரக்கூடிய, அனைவருக்கும் அனைத்து விதமான நியாயமாக இருக்கின்ற இன்பங்களை தரக்கூடிய, அதான் முக்கியமாக சொல்லணும். தர்மப்படி அர்த்தம், தர்மப்படி அந்த சம்பாதித்த அர்த்த விஷயங்களை வைத்துக்கொண்டு சுகம் காமம், அந்த தர்மப்படி அந்த காமத்தை அனுபவித்துக் கொண்டே திருப்தி அடைந்து வைராக்கியம் அடைந்து மோட்சம், ஞான வைராக்கிய சித்தி அர்த்தம்னு வாழ்த்து சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா போகங்களையும் அனுபவித்துக் கொண்டே தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம், அப்படிதான் வாழ்த்து செய்தி. இந்த பகுபுத்திரன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க பயந்துருவானுங்க. இந்த ஒரு பிள்ளை பெறுகிறதுக்கே நமக்கு இவ்வளோ யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கே இன்னைக்கு பயமாக இருக்குது. நிலைமையை பார்த்தா அப்படி தானே இருக்குது. என்ன ஆயிருமோ, கல்யாணத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு மக்கள். கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு காதலிக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்படியே காதலிச்சதோடு இருந்துடலாமே, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எதுக்கு கமிட்மெண்ட்டு, எதுவுமே தேவையில்லை. என்ன சித்தம் போன போக்கில் எப்படியோ அவங்கள குழப்பி வச்சிருக்கானுங்க. இன்னைக்கு ரொம்ப குழப்பி வச்சிருக்கானுங்க, என்னன்னே தெரியல. இன்னைக்கு பெண் பிள்ளைகளானாலும் சரி ஆண் பிள்ளைகளானாலும் சரி, ஆண் பிள்ளைகள் பரவாயில்ல, பெண் பிள்ளைகள் பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு விஸ்வரூபம் எடுக்கிறானுங்க. என்ன எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு முழு சுதந்திரம் வேணும், இது வரைக்கும் நான் என்ன அடைச்சி வச்சிருந்தீங்க, இன்னைக்கு தெரிச்சு ஓடுறானுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த சுதந்திரம்ங்கிறதே ஒரு பொய். எங்கே சுதந்திரம் கிடைக்கும்? நம்ம நாட்டை பார்த்தாலே லட்சணம் தெரியுதுல்ல, நம்ம நாட்டை பார்த்தாலே லட்சணம் தெரியுதுல்ல. கட்டுப்பாடற்ற சுதந்திரம் பிரயோஜனமே கிடையாது. சுதந்திரம்னாலே கட்டுப்பாடு இருக்கணும். ஏன் நம்ம சாலையில் போகிறோம், ஒரு சின்ன கோடு போட்டிருப்பாங்க, அப்படியே நேராக போட்டிருப்பாங்க, அந்த கோடு எடுத்தா பிரச்சனை ஆயிடுது. அப்போ எங்கே கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரம் கிடைக்குது? வண்டியை இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு போக முடியுமா? சொல்லி பாருங்க, எங்கே சுதந்திரம் இருக்கு? எல்லாமே கட்டுப்பாடோடு இருந்தாதான் சுகமாக இருக்க முடியும். இஷ்டத்துக்கு சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சுதந்திரத்தை கெடுக்கிறதுக்கு இன்னொருத்த வருவா, சுதந்திரத்தோட சண்டை தான் மிஞ்சும். 2 பேருமே கட்டுப்பாடோடு இருந்தால் அந்த நிலைமையில் அவங்க சுகமாக இருக்கலாம்ல, சுகமாச்சும் கிடைக்குமில்ல. இந்த சுதந்திர விட்டா, இந்த சுதந்திரம் பொய்யான சுதந்திரத்தை விட்டா சுகமாக இருக்கலாம்ல. குறைந்தபட்சம் ஒருத்தனுக்கு ஒருத்தியா நிம்மதியா வாழலாம்ல. எதற்கு இந்த அல்லோலம், எதுக்கு இந்த தேவையில்லாத கற்பனை, இந்த தேவையில்லாத சொற்பேச்சுக்களை எல்லாம் கேட்டு ஏமாந்து போகிறார்கள் என்பதுதான் தெரியல இன்னைக்கு நிலைமையில. இது சமூகத்துக்கு முக்கியமாக தேவையாக இருக்கின்ற ஆலோசனை. என்ன ஆண்டாள் பூமி பிராட்டி சொல்வது போல, என்ன ஒன்று ஆண்டவனை அடையணுங்கிற அந்த உன்னத நிலையில சந்நியாசத்துக்கு போகணும். அப்படியா போயிட்டு இருக்காங்க?
இருக்கிற கடகண்ணிகள் எல்லாம் தின்னுட்டு ஆகார நியமனமா என்ன ஆகார நியமனம் என்னென்னமோலாம் தின்னுட்டு இவரோடலாம் சுத்திட்டு ஒண்ணுமே தலை கால் புரியாம போயிட்டு இருக்காங்க. என்ன இப்படிப்பட்ட உலகத்திலே இந்த ஆண்டாள் திருப்பாசுரங்களை விளக்கத்தோட அனுபவிப்பது அவசியம். இன்றைய தேவை என்ன. அதனால தான் என்ன சொல்ற ஆண்டாள், எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். அப்படி எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் சொல்லும் போதே எற்றைக்கும் எந்த எந்த வயதிலும் உன்னோடு உற்றோமே ஆவோம்னு மாத்திரம் எப்படி இருக்கும். எந்த வயதிலையும் உன்னுடைய உறவு நமக்கு வேண்டும். நான் ஒரு வயசில் இருந்திருக்கேனோ, 6 வயசோ, 18 வயசோ, 20 வயசோ, அப்புறம் 25, எந்த பருவத்தில் இருந்தாலும் என்ன பால பருவம், குமார பருவம், அப்புறம் என்ன அப்புறம் குடும்ப பருவம், என்ன சம்சாரியாக இருக்கின்ற பருவம், அப்புறம் உத்தியோக பருவம்னு சொல்றாங்க, சம்சாரியாக இருக்கின்ற பருவம் சொல்றாங்க. இப்படி பல பருவம், வயோதிக பருவம், இப்படி எல்லா பருவத்திலையும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் சொல்றது போல எற்றைக்கும் எப்போதும் உன்றனோடு உற்றோமே ஆவோம்னு இருந்தா எவ்வளவு சௌக்கியமா இருக்கும். இந்த ஞானம் எல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும். ஜட பிண்டிக்கலாம், என்ன கொலுசு போட்டுக்கலாம், நெத்தியில இட்டுக்கலாம், என்ன லட்சணம் இருந்திருக்கும். மற்றவருடைய பார்வையெல்லாம் படாம நிம்மதியா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற அந்த லட்சணத்தோடு பெண்மையாக அந்த லட்சணத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லையே. இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதெல்லாமே அந்நிய விஷயங்களை அள்ளி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் உள்ள. இதில் வர பிரச்சனைகள் எத்தனைங்க, எல்லாம் அல்லலப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் நம்மகிட்ட சுகமே இல்லையா, இவ்வளவு சுகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்வது போல இந்த கேள்வியை கேட்கும் விதமாக இந்த வேண்டுதலை வைக்கிறாள் ஆண்டாள். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும், உனக்கே நாம் ஆட்செய்வோம், இந்த திருப்பாவை மட்டும்தான் பாடுவோம். அப்படிதான் நல்லா இருக்கும்ல. அடியனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடியனுடைய நண்பர் என்ன ரொம்ப ஒரு அலுவலில் இருக்கிற வியாபாரி இன்னைக்கு வந்திருக்காரு. என்ன அவர் என்னுடைய நண்பர், என்னுடைய வயசுக்காரர், இளைஞர். என்ன அடியனும் இளைஞர், அவரும் இளைஞர். என்ன அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். என்ன அதனால இது போன்ற பெண் பிள்ளைகளை எப்படி வராதவர்களை எல்லாம் ஆண்டாள் சேர்த்துக்கிட்டே வந்தாலும் அதுபோல் நிறைய பேர் சேர்றாங்கிறது ஒரு மகிழ்ச்சி. நிறைய வந்திருக்காங்க அந்த மாதிரி போல். அதுபோல் இந்த பாசுரங்களை பாடிக்கொண்டே வரும்போது தத்துவார்த்த விஷயமாகவும் பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லும்போது இந்த கர்மயோகத்தை தான் அதிகபட்சமாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறான் கண்ணன். இந்த கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்துக்கு மாற வேண்டும் என்ற அந்த முயற்சியை செய்யும் போது இந்த கர்மங்களை எல்லாம் வெறும் கர்மங்களாக செய்தால் அவ்வளவு உயர்வு கிடையாது. இதனுடைய அர்த்த விசேஷங்களை அறிந்து கொண்டு செய்தால் அதனுடைய ஏற்றம் மிகுதியானது, அதனுடைய பலன்களும் மிக மிக உயர்ந்ததானது என்று சொல்லிக்கொண்டே வருகிறான் கண்ணன். அதே போலத்தான் ஆண்டாள் இதில் சொல்லி வச்சிருக்கா. நம்ம எல்லாமே கர்மங்களாக செஞ்சுட்டே வந்தோம். குளிக்க போனோம், என்ன இது வேண்டும்னு வேண்டுறோம், அது வேணும்னு வேண்டுறோம். என்ன எல்லாமே பறை பறை பறை, இந்த பறை தாராய் பறை தாராய்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம வேண்ட ஆரம்பிச்சிட்டோம். கொடியே விதானமே கோல விளக்கேன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்க பொருளையும் நீ இதையும் கொடுத்துரு. இன்னைக்கு கோயில் சொத்து குலநாசம்னு சொல்றாங்க. என்ன கோயில் சொத்தை நம்ம வேண்டலாமா? இங்க என்ன பண்றா ஆண்டாள், அவனுக்கு அவ்வளவு நெருக்கமாயிட்டா. எதுக்கு வேண்டுறா? பறைன்னு சொல்லி சேவகம் செய்வதற்காக வேண்டுகிறாள், கைங்கரியம் செய்வதற்காக வேண்டுகிறாள். சும்மா வேண்டல, சும்மா விளக்கு எடுத்துட்டு போய் வீட்டில் போய் என்ன அவ போய் விளக்க போய் அலங்காரம் பண்ணுறதுக்காண்டி இல்லை, அவனுக்கு அலங்காரமாக அதை விளக்கி என்ன அதுக்கு ஒரு திரியிட்டு அதுக்கு ஒரு நெய் சேர்த்து எண்ணெய் சேர்த்து அவனுக்கு பொருத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் வேண்டுகிறாள். இந்த கொடியை வேண்டுகிறாள், விதானத்தை வேண்டுகிறாள். விதானத்தை எடுத்து நல்ல துவைச்சு சுத்தம் பண்ணி மறுபடியும் விதானத்தை அவனுக்கு அமைக்கணும். மொத்தத்துக்கு என்னன்னா கைங்கரியம், சேவை, அவனுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த ஆவலிலே இங்கேயும் அதே செய்ய வேண்டும். இங்கே நம்ம கோலம் போடுறோம் வாசல்ல, அந்த கோலம் போற பெண்களுக்கு மிகப்பெரிய கைங்கரியம் கிட்டும் எங்க வைகுண்டத்தில்னு சொல்றாங்க. இங்க எப்படி கோலம் அழகா போடுறாங்களோ அதே கோலத்தில் வைகுண்டத்திலையும் போய் போடலாமா? எப்படி இருக்கும் பாருங்க. இங்க கூட்டி பெருக்கிறாங்க. மிக என்ன ரொம்ப அருமையான பெரியவங்க இருக்காங்க. கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலெல்லாம் சாத்தின பிறகு எல்லாம் கோயிலை விட்டு போயிடுவாங்க. அர்ச்சகர் சுவாமிகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ ஒரு மூதாட்டி மட்டும் என்ன கூட்டி பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மோட்சம் நிச்சயம். ஏன்னா அப்பேற்பட்ட மகா கைங்கரியங்களை செய்திருக்கிறார்கள். ஏன் இப்போ நம்ம பெரிய பெரிய அரசர்களும் அந்த கைங்கரியத்தை செய்கிறாங்க. நம்ம இங்கே புரி ஜெகநாத் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புரி ஜெகநாத் கோயிலில் அங்கே இருக்கிற ஆழ்கின்ற அரசல் பரம்பரையிலே வந்தவர்களுக்கு ஒரு விதி என்னன்னா, அந்த புரி ஜெகநாத யாத்திரை சுபத்ரா தேவி, பலராமன், கிருஷ்ணனோட சேர்ந்து வருகிற அந்த 3 ரதங்கள் சேர்ந்து அப்படியே ஒரு சேர வரும். என்ன
அந்த அந்த யாத்திரையின் போது, அந்த யாத்திரை நடப்பதற்கு முன்னாலே தங்க விளக்குமாறை வைத்துக்கொண்டு, துடப்பை கட்டையை வைத்துக்கொண்டு, தங்க துடப்பை வைத்துக்கொண்டு அவங்க தெருவை கூட்டுவாங்களாம். யாரு? அங்க அரச பரம்பரையிலே வந்த அரசர். அவருக்கும் ஒரு கைங்கரியம் வேண்டும். அரசனும் ஆண்டியும் ஒன்று அங்கதான். ஆகவே அப்பேற்பட்ட மகா ஞானிகள் எல்லாம் கைங்கரியத்துக்காக இயங்கியிருக்கிறாள். அதுதான் பறை 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 என்று ஆண்டாள் வேண்டியிருக்கிறாள். நம்ம சொத்துக்காண்டி சுகத்துக்காண்டி வேண்டல, அந்த கைங்கரியத்துக்காண்டி சேவைக்காண்டி வேண்டியிருக்காங்க. அதே போல சேவையைத்தான் நம்முடைய முன்னோர்கள் பத்மநாப ஐயர் போன்ற சுவாமிகள் எல்லாமே செய்ததினாலே நாம இன்னைக்கு உட்கார்ந்து இந்த திருப்பாவை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிதானே? அவங்கெல்லாம் அந்த பத்மநாப ஐயர் போன்றவர்கள் கைங்கரியம் செஞ்சு இந்த அளவுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி வைத்ததினாலே சௌகரியமாக நாம் எல்லாம் உட்கார்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இந்த பத்மநாப ஐயர் போன்ற அந்த பேரானந்தமாக இருக்கின்ற அந்த பறையை வேண்டுபவர்கள் எத்தனை பேர் நம்ம சமூகத்துக்கு வேணும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஜனார்தனன் பாபு ஐயா வேத் பவன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இதே போல ஒரு எக்ஸ்டென்ஷன் என்ன ஆகணும்? இங்கே கூட்டம் வழிஞ்சு உட்கார்றதுக்கு இடமில்லாம போய் அப்ப அந்த வேத் பவனுக்கு போய் வேற விஷயத்தை அங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, அங்க கேட்கலாம்னு ஒரு ஆசை வந்தா எப்படி இருக்கும்? இந்த கொட்டகையில ஹவுஸ்ஃபுல், அதே படத்தை இன்னொரு கொட்டகையில போடுறாங்கப்பா, போய் பார்க்கலாம். அந்த நிலைமை வந்தா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பார்க்கணும்ல. எப்படி இளைஞர் கூட்டம் அப்படியே நிறைஞ்சு வழிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த ஒரு கேள்வி பதில் கூட்டம், வினா விடை, அந்த மாதிரி நிறைய அந்த பரிமாற்றங்கள், ஞான பரிமாற்றங்கள் இருந்தால் எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமாக இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா அதுவும் பறையாக பகவான் நிறைவேற்றுவான். அடியனை பேச வைக்கலையா? என்ன திறமை இருக்கு, என்ன ஞானம் இருக்கு, என்ன இருக்கு சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்தை இவங்க அவங்க அவங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்ததை சேர்த்து இன்னைக்கு அடியன் பேசிக்கிட்டு இருக்கேன். வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகிட்ட கேட்குறது, அனந்த பத்மநாப சுவாமிகிட்ட கொஞ்சம் கேட்குறது, நம்ம கீதா பாரதி அம்மாட்ட கொஞ்சம் கேட்குறது, இப்படி நிறைய பேர்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாமே சேகரித்து கொண்டு அடியேன் சிறிய ஞானத்தன் அடியேன் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு யோசனை பண்ணி பார்க்கணும். அப்பேற்பட்ட டாக்டர் வெங்கடேஷ்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அவரும் நல்ல சொற்பொழிவுலாம் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. டாக்டர், உண்மையிலேயே டாக்டர் தான். நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர் நிறைய இருக்காங்க. ஆனால் அடியேனுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக சில விஷயங்கள் பிறக்கின்றன. அதையும் வைத்துக்கொண்டு ஒரு சுவாரஸ்யமாக இந்த திருப்பாவை இந்த நிகழ்வினை நடத்த வேண்டும் என்பது அவா. அடியே நினைச்சு கூட பார்க்கல இது போல ஒரு வாய்ப்பு கிட்டும்னு சொல்லி. ஏன்னா மாச ஆரம்பத்திலேருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அடியனை பார்க்க ஆரம்பிச்சான்னா நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாதுங்க, கூப்பிட்ற இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜனார்தன் பாபு ஐயா இந்த மாதிரி தொலைபேசியில் சொல்லி கடைசி 10 நாள் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி போன மாதமே சொல்லிட்டாரு. 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பீங்களோ? 2 மாதம் முன்னாடியே சொல்லிட்டார். இந்த மாதிரி ப்ரோக்ராம் இங்கே நீங்கள் ஒரு சொற்பொழிவு பண்ணணும், 10 நாட்கள் பண்ணால் போதும்னு சொல்லி தொடர் சொற்பொழிவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இது அவங்க சொன்னதுனால அடியனுக்கு ஆனந்தம். இது ஒரு கைங்கரியம். என்ன கைங்கரியம்? வாச்சா கைங்கரியம்னு சொல்லுவாங்க. கைங்கரியத்தை பலது இருக்குங்க. இந்த வாச்சா கைங்கரியம் ரொம்ப முக்கியமான கைங்கரியம். ஏன்னா சாஃப்ட்வேர் இதான் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் புக 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 ஹார்ட்வேர் சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம கை கால்கள் எதை நோக்கி பயணிக்கணுமோ, நம்ம மனசு எதை நோக்கி பயணிக்கணுமோ அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடும் என்று சொல்றதுனாலே இந்த கைங்கரியம், வாச்சா கைங்கரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வகுப்பறையில் வாத்தியார் சொல்றதை வச்சு கேட்டுத்தான் பல சாதனையாளர்கள் படைச்சிருக்காங்க, சாதனை படைச்சிருக்காங்க. அதுபோல இந்த வாச்சா கைங்கரியம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டாள் சொல்வது போலே, உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இதான் ரொம்ப முக்கியம். இந்த மற்றை நம் காமங்கள்னு சொல்லும்போது இந்த உலக காம விஷயம் வேற. பகவத் ராமானுஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உனக்கு காமம் அவசியம்னு சொல்லிட்டாரு. சிஷ்யர்கள்லாம் அசந்து போயிட்டாங்களாம். என்னடா, காமத்தை தொலைக்கிறது தானே சன்னியாசியுடைய தர்மம், இந்த உலகப்பற்றை அறுப்பது தானே சன்னியாசியுடைய தர்மம்னு கேட்டால் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உடம்பு இருக்குல்ல, இதோடைய ஆசையை குறைக்க முடியாது. இந்த நாக்குச்சுவையோ நம்ம காண்கின்ற விஷயத்தையோ கண்டு உற்று மோண்டு உண்டு உழலும் இந்த 5 கருவிகள் இருக்குல்ல, இதை அடிக்கவே முடியாது. இது என்ன பண்ணலாம்? திருப்பி விடலாம், மடை திருப்பலாம். அப்போ எந்த பக்கம் மடையை திருப்புறதுன்னா, இந்த ஆண்டாள் பாசுரங்கன் மேலே மடை திருப்பலாம்.
பகவானுடைய கைங்கரியத்தின் மேலே மடை திருப்பலாம், பகவானுடைய சேஷ்டிதங்களை கேட்பது வாயிலாக மடை திருப்பலாம், இப்படி கைங்கரியத்துக்கு மடை திருப்பலாம். இப்படி மடை திருப்பி 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 இந்த காமத்தை அந்த காமமாக மாற்றுவது, இதுதான் ஒரே வழி. 3 மணி நேரம் திரைப்படத்தை பார்த்துருக்கலாம்ல, இல்லை 1.5 மணி நேரம் ஒரு நாடகத்தை பார்த்துருக்கலாம்ல. தொடர் நாடகங்கள் எத்தனை ஓடிக்கிட்டு இருக்கு, எத்தனை சீரியல் ஓடி முடியாத என்ன முடிவிலா பெரும் பால் வைகுண்டம்ங்கிற மாதிரி இந்த நாடகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்போ முடியும்னு தெரியல. ஓடாத படத்துக்கு 2வது பாகம் வருதா இல்லையா? முதல் பாகமே ஓடலை, 2வது பாகம் வேற வந்துருச்சான். என்ன ஆகாத போகாத என்ன செயல்கள்லாம் இன்னைக்கு உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடிச்சுக்கிட்டு போகிறோம். அதாவது எப்படின்னா, திரைப்படத்துக்கு முன்னோட்டத்துக்கு ஒரு பெருவிழா, என்ன அந்த திரைப்பட முன்னோட்டத்துக்கு ஒரு பெருவிழா. அந்த திரைப்படம் வந்த உடனே அதனுடைய விமர்சனங்களுக்கு விமர்சனம். இந்த திருப்பாவை சொற்பொழிவு கேட்டு மறுபடியும் இன்னொரு சொற்பொழிவு ஆற்றுவது போல என்ன அவங்களுக்கெல்லாம் அந்த அல்ப விஷயங்களுக்கெல்லாம் முடிவில்லாத என்ன தொடர்ந்து 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 என்ன நாடகங்கள் நடந்துகிட்டே இருக்கே. அந்த படம் ஓடாததுக்கு பல விஷயங்கள் ஓட வேண்டும்னு சொல்லி இப்படி பல கர்மாக்கள், என்ன தேவையில்லாத கர்மாந்திரமாக இருக்கின்ற கர்மாக்கள் அவள் இருக்கும்போது இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இந்த உபன்யாசங்கள் எல்லாம் நிறைய நடக்க வேண்டும். இதற்கு மக்கள் என்ன நிறைய போய் இருக்க வேண்டும் என்று சொல்லவே ஆவல் கூட வேண்டும் என்பது பிரார்த்தனை. அதான் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா. இந்த ஆண்டாள் சொல்றது இந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்ல. ஆண்டாள் சொல்றது என்னன்னா, மற்ற நம் காமங்கள்னா இந்த உலக பற்றையே நீ மாற்றி எனக்கு உனது மேல் பற்றாக இருக்க வேண்டும் அளவுக்கு நம்மை ஆக்கு என்று சொல்லி வேண்டுகிறாள். இந்த பக்திங்கிறது நமக்கு நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவன் 10 அடி எடுத்து வைப்பான்னு சொல்றது போல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்ய செய்ய அவன் மீதுள்ள ஆசையை நமக்கே கூட்டி காண்பித்து அவனிடம் சேர்த்து கொள்கிறான். நம்மளாம் முயன்றால் அது முடியவே முடியாது. நம்ம ஒரே வழி அவனுக்கு சரணாக இருந்து ஏதோ முயன்ற அளவு கைங்கரியங்களை செய்து கொண்டே வந்தால் அதை கூட்டிக் கொண்டே வருகிறான் பகவான். பகவத்கீதையை சொல்லியிருக்கிறது போல இந்த பக்தியின் நிலைப்பாடு, இந்த ஜென்மாவிலே நீ எங்கே விட்டிருக்கியோ அங்கேருந்து உனக்கு மறுபடியும் அடுத்த ஜென்மாவில் தொடர்றேன். முக்திக்கு போகிறது ஒரு நிலை, முக்திக்கு போக முடியலைன்னா கூட இந்த ஜென்மாவில் எங்கே விட்டியோ அங்கேருந்து உன்னை பிடிக்கிறேன். கல்லூரி படிப்பில் கூட அது கிடையாதுங்க. 34 மார்க்குகள் எண்கள் வாங்கினா அதே பள்ளியில் தான் மறுபடியும் உட்காரணும். என்ன மறுபடியும் தேர்ச்சி வர முடியாது, அடுத்த ஜென்மாவுக்கே போக முடியாது. இங்கே அப்படி இல்லை. அடுத்த ஜென்மாவுக்கு போனாலும் அந்த 34 இருந்து உனக்கு 36க்கு கூட்டு போகிறேன், உன்னை பாஸ் மார்க் வாங்க வைக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு சௌலபியத்தோடு இந்த ஜென்மாவை நடத்தி கொண்டிருக்கிறான் பகவான் இந்த நாடகத்தின் சொல்வது போல. மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா என்று சொல்லி ஆண்டாள் இந்த மங்களமான வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமல தண்டெறியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் என்பது இந்த பலஸ்துதியாக விளங்குகின்ற இந்த வங்கக்கடல் கடைந்த மாதவன் பாசுரம். இந்த பாசுரத்திலே முக்கியமாக சொல்வது இந்த பார்க்கடல் கடைந்த அனுபவத்தை இதில் சுட்டி காட்டுகிறாள். அவதார திசையிலே ராம கிருஷ்ண அவதாரங்களை சொல்லிக்கொண்டே வந்த ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமனாக இருக்கின்ற அந்த பரவனை சொல்லிக்கொண்டே திருவிக்கிரமனை சொல்லிக்கொண்டே வந்த ஆண்டாள் இந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று இங்கே போட்டுகிறாள். இது அனைவருக்கும் மங்களம் தரக்கூடிய பாசுரம், லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய பாசுரம். ஏன்னா பார்க்கடல் வாசனாக இருக்கின்ற பெருமாளே அவனுடைய கடலை கடைந்து தேவர்களுக்கு துளைந்த மகாலட்சுமியை மீட்டு கொடுத்திருக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். பகவான் நாராயணன் கூர்ம அவதாரம் எடுக்கும்போது என்ன அந்த அவதார திசையிலே தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தார்களாம். உலகத்திலேயே பிறந்த முதல் கூட்டணி அந்த கூட்டணி தான். அதைத்தான் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே. இவனோட கூட்டணி விற்கிறதா, அவனோட பரம எதிரியாக இருக்கின்ற தேவர்களையே வாங்கடா, நீங்களும் வாங்கடா பார்க்கடல் கடையலான்னு சொல்லி பகவான் அழைச்சிருக்கான்.
ஏன்னா இந்த அசுரர்கள் பலம் குறைந்து போயிருக்கிறார்கள். ஏன்னா தேவர்கள் பலம் குறைந்து போயிருந்திருக்கிறார்கள். என்ன காரணம்னா அசுரர்களுக்கு அதீத பலம் ஆகிவிட்டது. அவங்க அடிச்சு துவைச்சதுனால தான் தேவர்கள் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து, இந்த மகாலட்சுமி கடாட்சத்தை எல்லாம் இழந்து அந்த நிலையிலே இருக்கும்போது இவர்களுக்கு பலம் இல்லை. இப்போ மறுபடியும் பார்க்கடலை கடையும்னா பலமுள்ள ஆசாமிகள் வேணும். அப்போ எதிரியே நண்பனானா தான் முடியும். அப்போதைக்கு இது காரியம் தாங்க முக்கியம். வாழ்க்கையில் அடியேன் ரொம்ப அனுபவிச்சது என்ன, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப தாமதமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பண்ணட்டுமா வேணாமான்னு கேட்டால் பண்ணுடான்றாங்க. ஏன்னா பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை, பண்ணாமல் இருக்கிறத விட பண்ணுறது முக்கியம் இல்லை. காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா, காலம் முக்கியமா காரியம் முக்கியமானு கேட்டிங்கன்னா காரியம் தாங்க முக்கியம். என்ன ஆனாலும் காரியத்தை விடக்கூடாது. இப்போ நீண்ட காலமாக நிறைய விஷயங்களை நம்ம விட்டுட்டோம், அவ்வளோதான், விட்டுரு அப்படின்னு சொல்ல முடியுமா? மறுபடியும் பிடிச்சு இழுக்கணும். அதான் நமக்கு வாழ்க்கையில் உகந்த விஷயம், அதுதான் உன்னதமான விஷயம். என்னதான் இந்த மட்டையடி ஆட்டத்தில் என்ன 2 ஓவர் 60 ரன்னு சொல்லுவான். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மட்டையடி ஆட்டத்தில் அவன் முயற்சி பண்ணி அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டு இருப்பான். முயற்சி அவன் தோத்துறான்னு தெரிஞ்சிடும். இருந்தாலும் அந்த காரியத்தில் என்ன ஆட்டையை முடிச்சுறாங்களா என்ன, கடைசி வரைக்கும் அந்த 2 என்ன அந்த 12 பந்தும் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய மகாவீரன் மாதிரி அடிச்சு அப்படியே கிளப்பிக்கிட்டு இருப்பான். எல்லாருக்கும் தெரியும் ஆரவாரம்லாம் ஓஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த காரியத்தை நாம் செய்ய மறுபடியும் அவன் ஒரு தடவை ஆடணும் இல்லை, அதுக்குண்டான திறமை இருக்குன்னு பார்க்குறவனுக்கு தெரியணும்ல, அவனுக்காச்சும் அவன் ஆடித்தான் ஆகணும். இப்போ அடியேன் என்னமோ இந்த சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அந்த சௌராஷ்டிரா வீடியோஸ் அந்த என்ன அந்த இணையதளத்துலலாம் போட்டு நிறைய பேருக்கு போயிட்டே இருக்குது. இது எல்லாம் மற்றவங்களுக்கு நல்லது கொடுக்கறதுக்குண்டான ஆவல் அடியனுக்கு பிறந்திருக்கு. ஆனால் என்ன காரியம் அடியன் பொது காரியமாக செய்து கொண்டிருந்தாலும் அடியனுக்கு ஜென்ம சாபல்யம், அடியனுக்கு உகந்த காரியம் இது. இது எனக்காண்டியாச்சும் நான் செய்யணும்ல, நான் படைத்த பயனுக்காக பேசணும்ல, குறைந்தபட்சமாச்சும் பேசணும்ல, யாரை நண்பர்கிட்டையாச்சும் பேசணும், உறவினர்கிட்டையாச்சும் பேசணும், யார்கிட்டையாச்சும் பேசணும்ல, குறைந்தபட்சம். ஏன்னா மினிமம் கேரண்டி அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இந்த பக்தி எல்லாமே. மினிமம் கேரண்டியில் இருக்கணும்ல, அந்த மினிமம் கேரண்டி கூட இல்லாமல் இருந்துடக்கூடாது. அதை பகவான் விட மாட்டான். ஏன்னா நமக்கு உறவேல் இங்கு ஒழியாது என்ன, அதனால் இந்த உறவை ஒழிக்கவே முடியாது. ஒரு காலத்தில் கிணறு இருந்ததுங்க. அந்த கிணறு ஊத்து அதுவா கிளம்பி என்ன ஒரு 30 அடி ஒரு கிணறு தோண்டா ஊத்து வந்துருச்சு. அந்த ஊத்தை என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு பக்கத்தில் போடும்போது போட்டி ஆயிடுச்சு. நெருக்கமாக போடும்போது அந்த ஊத்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. அது கீழே போக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, அப்போ ஒருத்தன் 50 அடி போட்டா அவன் 50 அடி போட்டிருக்கானா, அவனுக்கு போட்டியா போடு 100 அடி 75 அடி போட்டா அவன் 75 போட்டிருக்கான். வியாபாரம் நடக்குது. யாரு போடுறவங்க, தொலை போடுறவங்க, அவன் 75 போட்டிருக்காங்க. அதே அடியில் போட்டால் அவங்களுக்கு ஊத்து கிடைக்குமோ, கிடைச்சா கூட அது நிற்குமோ தெரியாது. என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 100 அடி போடுங்க, போட்டா அவன் 100 அடி இறக்கலாம். அதே இன்னொருத்தன் போனா 150, இப்படி போய் இன்னைக்கு 600 அடி போயிருச்சு. போட்டா பாறை முட்டுது, உங்களுக்கு ஊத்து இந்த இடத்துல கிடைக்கல, அட பாவி பயலே, இன்னொரு இடத்துல போடுங்க. என்ன அந்த கிணறா இருந்த கிணற யாரு கீழே தள்ளி இருக்கோம், நாம தான் கீழே தள்ளி இருக்கோம். அதை இன்னைக்கு கிணத்தை காணா, கிணற காணாம போட்டோமே. புரியுதா? நம்முடைய பேராசையினாலே, நம்முடைய போட்டியினாலே எத்தனை விஷயங்களை நாம் இழக்கிறோம் தெரியுமா? எத்தனை உன்னதமான விஷயங்களை. இன்னைக்கு இந்த நகர்ப்புறம் பக்கம் நம்ம இருக்கும்போது தான் குப்பையும் குலையுமா இருக்குங்க. அடியன் கூட பேசிட்டு இருந்தேன், ஜனார்தன் பாபு ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன் நேற்று. அவர் கிராமப்புறங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அலர்வேல் பக்கம் தான் போய் இப்போ எல்லாம் இருபடமாக வச்சிருக்காரு. என்ன அந்த அளவுக்கு சொர்க்கம் போலே இருக்கிறது கிராமங்கள் எல்லாமே. எல்லா குப்பையும் இங்கே வந்துருச்சு, அது நல்ல சுத்தமாக இருக்குது கிராமங்கள். என்ன அந்த அளவுக்கு இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். என்ன இந்த காம விஷயங்களிலே எது நல்லது கெட்டதுன்னு அறிஞ்சு எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு, ஏன்னா ஜனத்தொகை பெருகி போச்சு, இன்னைக்கு எக்கச்சக்கமாக பெருகி போச்சு. அப்போ முக்கியமாக கூட்டம் கூடும் போது எல்லாமே ஏன்னா நமக்கு என்ன வேணும், திரள் வேண்டும், கண்ட்ரோல் வேணும், லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. பல சட்டங்கள் இருக்கக்கூடாது, ஒரே சட்டம் தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டம். குற்றம் என்ன குற்றம், தண்டனைனா தண்டனை. என்ன நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் காலத்தே தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதை கால தாமதமாகி வழங்கினா பிரயோஜனம் இல்லை.
கேஸு போட்டவனும் இருக்க மாட்டா, என்ன வக்கீலுமே இருக்க மாட்டார், அவரை மகன் வந்திருப்பான். நான் அப்படி தான் போயிட்டு இருக்கேன் நிலைமை. ஆகையால எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதுன்னு அந்த பகுத்தறிவு எல்லாம் கூட வேண்டும் என்பதற்காலே இந்த வங்க கடல் கடைந்த எதிரிகளை எல்லாம் கூட கூட்டு சேர்த்து கொண்டு பகவானே லீலையாக அவனே மச்சாவதாரம், அதாவது கூர்மாவதாரம் எடுத்து அவனே இந்த கடைகின்ற வேலையை செய்திருக்கிறான். ஏன்னா தேவர்களும் சோர்ந்துட்டாங்களாம், அசுரர்களும் சோர்ந்துட்டாங்களாம். ஏன்னா அசுரர்கள் கேட்கும்போது எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்றால் தலைப்பக்கம் தான் நிற்பேன்னு சொல்லி அசுரர்கள் சொன்னாங்களாம். முதல்ல தேவர்கள் கேட்டிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன வால் பக்கம் நிப்பாட்ட வைக்கிறீங்க, நாங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட தேவர்கள் கேட்கும்போது, அட முட்டாள்களா, நீங்கள் தலைப்பக்கம் நின்னீங்கன்னா அது பாம்புடா, விஷத்தை கக்கி உங்களை சாவடிச்சிடும். அப்படியா சாமி, அப்போ வேணாம் கண்ணனே, நாங்கள் வால் பக்கமே நிற்கிறோன்னு வால் பக்கம் நிட்டுறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம், தலைப்பக்கம் நம்ம கொடுத்துட்டான்னு சொல்லி. அப்படி தேவர்களும் அசந்து, அசுரர்களும் அசந்து விட்டார்களாம். 2 பேருமே அசந்து வேலை நடக்கலை. என்ன வேலை நடக்கலை? மகாலட்சுமி தாயார் பகவானுக்கு கிடைக்க வேண்டும், தான் வேலை நடக்கலை, அவனுடைய வேலை நடக்கவில்லைன்னு சொல்வது போல இந்த வங்க கடல் கடைந்தது தேவர்களும் அசுரர்களும் கிடையாது, சாட்சாத் பரபிரம்மமான மாதவனே, வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனேன்னு சொல்லி ஆண்டாள் போட்டுறார். உண்மை நிலையை சுட்டி காட்டுகிறாள். நம்ம சக்தியில நம்மளால ஒரு ஆணைய கூட பிடுங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய கருணையினாலே, அவனுடைய சட்டத்தின்படி நமக்கு நல்லது நடந்தாலும் அவருடைய கருணை தான், கெட்டது நடந்தா நாம செய்கிற சேட்டை. அதான் உண்மை. அவருடைய கருணையினாலே அந்த சட்டத்தின்படி கர்மாவின்படி நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நல்ல விஷயம் நடக்குதுன்னா அவனுடைய கருணைன்னு தான் நம்ம ஏற்றுக்கணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு தான் நம்ம தகுதி உள்ளவங்க என்பதை சுட்டி காட்டுவது போல வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரஞ்சின்னு சொல்லி நல்ல அணிகலன்களை அணிந்து கொண்டு நல்ல சாமுத்திரிகா லட்சணத்தோடே கலாச்சாரத்தோடே இருக்கின்ற பெண்கள், அதான் திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அணிப்புதுவைன்னு சொல்ற ஆண்டாள். ஆண்டாள் கோகுலத்தில் கிடையாது. ஆண்டாள் திருவில்லிபுத்தூரிலே அந்த கோகுலத்தில் இருந்த பெண்கள் பாகவதைகள், அங்கே இருக்கிற கோகுலத்து சிறார்கள் அந்த யமுனைக்கரைக்கு சென்று திருப்பாவை நோன்பு, அதாவது காத்தியாயனி விரதம் இருந்ததை அங்க அனுஷ்டிச்சதை அனுகாரமாக செய்திருக்கிறார் ஆண்டாள். அந்த அனுகாரம் செய்துத்தான் அன்று அப்பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவைன்னு சொல்றாங்க. என்ன அப்பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமல தண்டெறியல் பற்றபிரான் கோதை. பாசுரத்தில் தன்னுடைய பதியான சிறியப்பதியாக இருக்கின்ற கண்ணனை போற்றும் போது என்ன சொல்ற? நந்தகோபன் குமரன் என ஏறார்ந்த கண்ணி யசோதை இளையும் சிங்கம்னு சொல்லி அவனுக்கு இன்ஷியல் போட்டா. யாருடைய புதல்வன் சொல்லி அப்பா அம்மா பேரை சொன்னா. இங்க இவ அப்பா பேரை சொல்லி காட்டுறா, பற்றபிரான் கோதை. என்னுடைய இனிஷியல் யாரு? நான் யாரு? என்னுடைய தந்தை பற்றபிரான், பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாருடைய குமாரத்தி என்று பெருமையோட சொல்லி காட்டுகிறாள். அந்த ஞான பிரவாகமாகத்தான் அடியேன் இருக்கிறேன்னு சொல்வது போல பற்றபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ன்னு சொல்ற ஆண்டாள். இதுல இந்த வங்க கடல் கடைந்த விஷயத்துல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும், வங்கம்னா என்னன்னா கப்பல்னு அர்த்தங்க. இந்த கப்பல் ஓட்டித்தான் நிறைய என்ன வியாபாரங்கள் நடந்திருக்கு இந்த உலகத்துல. இந்த வணிகம் நடந்திருக்குல்ல. இன்னைக்கு நம்ம பறக்கிறோம். இந்த பறக்கிற விமானங்கள் ஒரு காலத்துல கிடையாது. இது ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள வந்தது தான். ஒரு காலத்தில் வணிகம் என்னாலே கப்பல் ஓட்டி பல தேசங்களுக்கு சென்று பல திரவியங்களை இங்கே இருக்கிறத அங்கே கொடுக்கறது, அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர்றது, இப்படித்தான் வணிகங்கள்லாம் நடந்திருக்கு. பல கப்பல் வியாபாரிகள்லாம் இருந்திருக்காங்க, நம்ம சமூகத்திலே இருந்திருக்காங்க. என்ன அது போன்ற கப்பல்களில் ஒரு சரக்கு வரும், இங்கேருந்து ஒரு சரக்கு போகும், அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதிரி வணிகங்கள் நடக்கிற இந்த கடல்னு சொல்கிறா. அடியேன் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னது பார்க்கடல். என்ன அந்த வங்கம் நமக்கு கண்ணில் தெரிகிறது என்ன இருக்கோ, பிரத்யட்சமாக என்ன தெரியுதோ அதை நினைவாக கொண்டுதான் அவனை போற்றுகிறோம். என்ன இந்த திருப்பார்க்கடல் வாசன்னு சொல்றது, இங்க இருக்கிற கடலை தான் நம்ம பார்க்க முடியும். பார்க்கடலை போய் பார்க்க முடியுமா? அப்ப இந்த பார்க்கடலை பார்க்க முடியுமான்னு கேட்டா நம்ம பார்த்தது இல்லைங்க. அப்ப ஒருவேளை ஞானிகள், இந்த விஞ்ஞானிகள் பார்த்துருப்பாங்களோ? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த கடலை இது உப்பு கடல். என்ன இந்த உப்பு கடலை ஓஷன்னு சொல்றாங்க, சரிதானே? ஆனா இந்த திருப்பார்க்கடல் நம்ம போட்டுறோம் பார்த்தீங்களா? நம்ம சொன்ன நீ கதை கட்டுறையான்றவனுங்க. அப்ப அவன் சொல்றான் மில்கி ஓஷனுங்கிறான்.
புரியுதா? மில்கி வே அப்படின்றான். ஓஷன் சொல்ல, மில்கி வே. அது என்னங்க, அது மட்டும் அங்க மட்டும் எப்படிங்க பால் வந்துச்சு? எங்க இருந்துனா நீ மாட்டு பாலை எடுத்த, இல்ல ஒட்டக பாலை எடுத்தியா? எந்த பாலை எடுத்து அதை மில்க்குன்னு சொன்ன? நம்ம திருப்பார்கடல் இந்த அண்டகடாகங்களுக்கெல்லாம் மேலே வியூக நாராயணனாக படுத்திருக்கின்ற ஷீராப்தினாக இருக்கின்ற அந்த நாராயணனை போற்றுவதற்காக நம்ம திருப்பார்கடல்னு சொன்னோம். இவன் அதுபோல இந்த அண்டகடாகத்தில் இருந்த ஆகாச வெளி மண்டலத்திலே நாம் எல்லாம் போகிற பாதையை மில்கி வே அப்படின்றான். இந்த மில்கி வேங்கிற வார்த்தை எதன் காரணமாக நீ வச்சேன்னு கேட்டிருக்கோமா? நம்ம அந்த பகுத்தறிவு இருந்துக்கணுங்க. நம்ம அப்பதான் நம்ம பாசுரத்தில் படிக்கிற இந்த வங்கக்கடல், இந்த திருப்பார்கடல் நமக்கு புரிஞ்சிருக்கும் என்பது போல ஒரு விளக்கம். என்ன, அவனையும் சேர்த்து இழுக்கிறோம். நம்ம எல்லா விவகாரம் பண்றவங்களையும் சேர்த்து இழுத்தாதான் நமக்கு விவகாரம் குறையும். என்ன, விவகாரம் பண்றவங்களை எல்லாம் நம்ம போட்டிக்கிட்டே இருந்தா நமக்கு விவகாரம் ஆயிடும். என்ன, அதுபோல இந்த வங்கக்கடல் சொல்லும்போது இந்த கடல் பயணமாகத்தான் வணிகம் எல்லாமே நடந்திருக்கு. இந்த வணிகம் நடந்தால்தான் நமக்கு பொருள் சேரும். அப்பதான் மகாலட்சுமி கிடைப்பாள். ஒன்று அந்த திருப்பார்கடலை கடைஞ்சு வந்த மகாலட்சுமி, இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் இது போன்ற பரிமாற்றங்கள் ஆனால்தான் செல்வம் கிடைக்கும், அந்த ஊருக்கும் செல்வம் கிடைக்கும். அப்ப இந்த செல்வங்கள் தான் பரிமாற்றம் பண்ணப்பட வேண்டும், மனுஷர்கள் கிடையாது. நம்முடைய பாரத தேசத்திலே எப்போதுமே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வெளிநாட்டில் போய் வாழ்ந்த மக்கள் குறைவு. என்ன காரணம்னா, இந்த பாரத தேசத்து பிறப்பே பெரும் பாக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே விட்டு கடலை தாண்டி கூட போகக்கூடாதுன்னு சொன்னவங்க இங்கிருந்து வணிகத்துக்காண்டி போனால் கூட இத்தனை நாளைக்குள்ளே நீ திரும்பி வர வேண்டும். வந்தான்னா நேராக வீட்டுக்கு வரக்கூடாது. என்ன பண்ணணும், பரிகாரம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரணும். ஏன்னா வெளிநாட்டு போயிட்டு வந்தால் ஒரு காலத்தில் தீட்டு அப்படின்னு சொல்றது சரிதானே? ராமேஸ்வரம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாடா அப்படிம்பாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமாக யாரோடையோ எல்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன, யாரோடையோ எல்லாம் நம்ம சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு காலம் மாறி போச்சு. இன்னைக்கு என்ன, இன்னைக்கெல்லாம் களி அப்படியே போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆகையால இது போன்ற வங்க கடல் கடைந்து நம்ம எல்லாம் அந்த கப்பல் எல்லாம் பயணிச்சு வங்கங்களில் பயணிச்சு நிறைய திரை கடல் ஓடி திரவியம் தேடு, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. திரவியம் தேடுறதுக்கு தான் திரைக்கடல் ஓடணும். அங்கே போய் திறந்த வெளியில் எல்லார்ட்டையும் போய் சம்பந்தம் பண்ணிக்கிட்டு சம்பந்தம் இல்லாமல் சமூகத்தையே தொலைக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம சொல்லலைங்க. வியாபாரம் பண்ணுற அளவுக்கு போயிட்டு வா, சம்பாதிச்சிட்டியா திரும்பி வந்துடணும். அங்கேயே போய் கோட்டை கட்டிக்கிட்டு அங்கேயே ஒன்று என்னமோ அவன் தான் நம்மளை காப்பாற்ற போகிற மாதிரி, நம்ம தாய் தந்தரை விட நம்ம பாட்டி தாத்தாக்களை விட என்ன நம்ம அத்தை மாமாங்களை விட அவங்க அக்கறை உள்ளவங்களா? நம்ம நண்பர்களை விட எவங்க நம்மளை காப்பாற்ற போறா? இதுவே நம்ம அப்பா அம்மா நம்மளையே நம்ம காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறா. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நல்ல திரவியங்களையே வேணாம் வைகுண்டத்துக்கு போன அழைக்கிறா. நம்ம இதே விட பெரிய உலகம் ஒன்று இருக்குன்னு சொல்லி என்ன பல அமரர்கள் வாழ்கின்ற தேசமே வேணாம்னு சொல்லும்போது அந்த அமரர்கள் வாழ்கின்ற தேசத்துக்கு போறா நம்ம மக்கள். சொல்கிறேன், கடவுள் நடக்கிறத சொல்கிறேன். இங்கே இருக்கிற சொத்துக்கள் இல்லாததா, இங்கே இருக்கிற சுகபோகங்கள் இல்லாததா, எல்லாமே இருக்கு. இந்த வங்கக்கடல் கடைந்து நாம் எல்லாம் பறந்தாலுமே மறுபடியும் இங்கே வந்து சேரணும் என்ற அந்த அப்போதான் லக்ஷ்மி கடாட்சம் முழுமை பெறும். நம்ம இழந்த செல்வங்கள், பிள்ளை செல்வங்கள் நமக்கு மீண்டும் கிட்டுவார்கள் என்பது சொல்வது போல திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. இந்த கடல் தாண்டி போய் வியாபாரம் பண்ணுறது ஒரு விதம், இன்னொரு விதம் என்ன தெரியுமா? திரைன்னு சொல்றது நம்ம என்னமோ என்ன நினச்சிருக்கோம்னு தெரியல, அதையும் கடலாக நினச்சிட்டோம். உண்மையிலே சொல்லப்போனால் திரைங்கிறது இந்த மலையை குறிக்கிறது. இங்கே இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, இதை வந்து ஆங்கிலேயர்கள் சொல்லுவாங்க திரைன்னு சொல்லுவாங்க, டெரைன்னு சொல்லுவாங்க. சரிதானே? டெரைன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், இது ஒரு டெரைன். இந்த டெரைன் வந்து இங்கேருந்து அப்படியே தொடர்ச்சியாக மும்பை மகாராஷ்டிரா வரைக்கும் போய் நிற்கும். இது ஒரு டெரைன். இந்த திரை தான் நமக்கு செல்வத்தை கொடுக்கிறது. அந்த திரை ஓடியும் நாம் எல்லாம் திரவியம், எவ்வளவு திரவியங்கள் தேடலாம். இந்த மலையில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களா, அத்தனை திரவியங்களும் இந்த மலையில் கிடைக்குது. ஏன்னா அத்தனை வேண்டிய பொருட்களும் அந்த மலையில் கிடைக்குது. ஏன்னா அந்த திரை, அதனால தான் பகவான் வெங்கடேசனை பாடும்போது குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு பாடும்போது திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, அது வந்து என்ன சேலை, திரை சேலை கிடையாது. இந்த திரை 7 மலையின் பின்னால் நிற்கின்றாய் கண்ணா. அந்த திரை வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அந்த மலையை குறிக்கிற திரை.
அந்த 7 மலையா இருக்கு பார்த்தீங்களா, வேங்கடாதிரி, ரிஷபாதிரி, நாராயணாதிரி அப்படின்னு சொல்லி அந்த மலைகளை 7 மலைகளை குறிக்கின்ற திரையின் பின் அவன் நிற்கின்றான், வெங்கடேசன், பகவான் வெங்கடேசன். அதனால தான் திரை கடல் ஓடினா கடலை தாண்டியும் திரவியத்தை தேடலாம், மலை பக்கம் சிகரங்கள் பக்கம் போயும் திரவியத்தை தேடலாம். 2 விதமான வியாபாரம் நமக்கு நடக்கும். அதுபோல வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை சொல்லி ஆண்டாள் போற்றும் விதமாக இந்த பாசனம் அமைந்தது. நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும், நம்ம எல்லாருக்கும் இந்த உலகனைத்தும் இன்புற வேண்டும் என்பதற்காக மங்களங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்ல இது வாழ்த்து பாசனம் பலஸ்துதியாக அமைந்திருக்கிறது. சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழ். ஏன்னா இந்த சங்கத்தமிழ்ங்கிறது எப்படின்னா, இந்த சங்கம்ங்கிற வார்த்தை கூட்டுன்னு அர்த்தம். இந்த கூடி பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாமே, ஞானிகள் எல்லாமே என்ன சபையிலே கூடி, அரசவையிலே கூடி பல தர்க்கங்கள் எல்லாம் செய்து அங்கீகாரம் செய்த பிறகுதான் ஒரு இலக்கியம் மேடைக்கு வரும், அரங்கேற்றப்படும். அப்படி கம்பனுக்கே மகா சக்கரவர்த்தியாக, கவி சக்கரவர்த்தியாக இருந்த கம்பனுக்கே பல சோதனைகள் என்ன அதெல்லாம் நடந்துதான் கம்ப ராமாயணமே அரங்கேற்றமாயிருக்கிறது. அவரே சாதாரணமாக லேசில் ஏற்றுக்கலையாம். அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்த மகான்கள் எல்லாமே ராமாயணம் நீ எழுதியிருக்கலாம், நமக்கு அங்கீகாரம் கிடைக்காதுன்னு சொல்லி அப்புறம் அங்கே சிதம்பரத்துக்கு போய் அங்கே இருக்கிற தீட்சிதர்கிட்டெல்லாம் இதை ஒப்பிச்சு அங்கே அங்கீகாரம் கிடைச்ச பிறகுதான் கம்பனுக்கு இங்கே ஸ்ரீரங்கத்திலே தாயார் சன்னதிக்கு எதிரிலே இருக்கின்ற அந்த மேட்டழகிய சிங்கராக இருக்கின்ற நரசிம்மன் கர்ஜனை செய்து அங்கீகாரம் செய்திருக்கானாம். கம்பராமாயணத்துக்கு கிடைத்த லட்சணம் இது என்ன, அங்கீகாரம் கிடைச்ச இந்த என்ன விளக்கம் இதெல்லாம் ஆகையாலே இந்த இலக்கியங்கள்லாம் எப்படி இந்த இலக்கியங்கள் எல்லாம் மேலோங்கி வந்திருக்கின்றன என்றால், இது போன்ற மூட நம்பிக்கை, பகுத்தறிவு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன எல்லாத்தையும் தாண்டி இருந்த ஜாம்பவான்கள் இருந்த காலம் அது. இவங்கெல்லாம் ஆலோசனை பண்ணாம எதுவுமே சட்டுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ராமாயணம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆலோசனை செய்யப்பட்டு பல மகான்கள் பிரத்யட்சமாக கண்டதைத்தான் அவர்கள் அங்கீகாரம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு சர்வசாதாரணமாக அது கதை கட்டியிருக்காங்க, அது கட்டியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளை குழப்பி வேற திசையில் கூட்டு போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லுது போல இந்த சங்க தமிழ் இது. அடியே ஒரு இடத்துல உபன்யாசம் முடிச்சேங்க. முடிச்ச உடனே தினம் ஒருத்தர் வந்தார். தினம் ஒருத்தர் நல்ல உட்காந்து எந்த ஒரு கொட்டாவையும் விடாமல் உட்காந்து கவனித்து கேட்டாருங்க. உபன்யாசம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவு ஆர்வமாக இருக்காரே அப்படின்னு நினச்சி போய், அடியன் ஆஹா தினமும் வந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப உங்களை பார்க்கும்போது உங்கள் முகத்தை பார்த்தே அடியன் நிறைய தடவை பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டேன். அவர் இப்படி பார்த்தாரு என்னை பார்த்துட்டு, என்னையா நீங்கள் உபன்யாசம் பண்ணுறேன், நீங்கள் திருப்பாவை உபன்யாசம்னு சொல்லிங்க, நீங்கள் திருப்பாவை பற்றி எதுவுமே சொல்லலையே. ராமாயணம் பற்றி பேசுகிறீங்க, அப்புறம் கண்டனை பற்றி பேசுகிறீங்க, அப்புறம் திருவிக்கிரமன் வாமனனை பற்றி பேசுகிறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆமை அவதாரம் பற்றி பேசுகிறீங்க, இந்த திருப்பாவை பற்றி நீங்கள் பேசவே இல்லையான்னு கேட்டார். அட பாவி, வாரி தூக்கி போட்டுச்சு. ஒருத்தர் டெல்லிக்கு பயணமாக போயிட்டார். அந்த குழுவாக அமைச்சு நிறைய பேரை கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த ரெட் ஃபோர்ட்டு, அப்புறம் இந்தியா கேட்டு, பாராளுமன்றம், அங்கே இருக்கிற முக்கிய இடங்கள் எல்லாம் காமிச்சிட்டு அந்த டெல்லி யாத்திரை நிறைவு செய்ய போகிறாரு. என்னப்பா நல்லா சுற்றி பார்த்தீங்க, டெல்லியை பார்த்தீங்களான்னு கேட்டால், நீங்கள் டெல்லியை எங்கே காமிச்சிங்கன்னு கேட்டானா. அடியேன் சமீபமாக குற்றாலத்துக்கு போயிருந்தேங்க. அங்கே நிறைய கூட்டம். 5 அருவி மட்டும்தான் குளிக்க முடியும், மற்ற அருவியெல்லாம் ரொம்ப வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 5 அருவியில் தான் குளிச்சுட்டு இருந்தேன். அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் குளிப்போம்னு சொல்லி அதிகாலையில் 5:30 மணிக்கு போனேன். ஏன்னா நீராட்டலை எம்பாவாயின்னு சொல்கிறதுனால அதிகாலை குளியில் வச்சுக்குவோன்னு சொல்லி காலங்காத்தால் போயிட்டேன். கூட்டமே இருக்காதுடா அப்படின்னு போய் பார்த்தா பச்சை ஆடை ஒன்று வருது, சிவப்பு ஆடை ஒன்று வருது, ஐயப்பன்லேருந்து வர்ற காவி ஆடைகள் வருது, கருப்பு ஆடை வருது. பார்த்தீங்கன்னா கலர் கலராக கூட்டம் அந்த அருவியில். எனக்கு தலை சுற்றி போச்சு, எந்த அருவியில் போய் எப்படி குளிக்க போகிறோன்னு சொல்லி உள்ளே புகுந்துட்டேன். புகுந்தா எவனுக்குமே குளிக்கவும் தெரிய மாட்டேங்குது. வர்றாங்க எல்லாம் காக்கா குளியல் தான், தலையை எப்படி எப்படி ஆட்டுறாங்க, அவ்வளவு குளிரா இருக்கு, ஓடி போயிடறானுங்க. நான் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு வர்றவனை இப்படி வாப்பா இப்படி போப்பான்னு சொன்னா உள்ள உட்காந்து நான் உட்காந்துக்கிட்டு அப்படியே ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வர்றவனை போடலாம் பார்த்துக்கிட்டு நான் உண்மையாக குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பக்கம். இப்போ என்னன்னா அங்கே இருக்கிற 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? என்னப்பா என்னமோ அவர் சொன்னார், அந்த டூர் நடத்துறவர், அந்த அந்த பயணம் நடத்துறவர் நம்மளை குற்றாலத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லி நம்மளை குற்றாலத்துக்கு கூட்டலப்பா, வேற ஏதோ அருவி கூட்டு வந்திருக்காருப்பா அப்படின்னாரு. 5 அருவின்னு சொல்லி அருவி கூட்டு வந்திருப்பாரா? குற்றாலம் வேறையா அவருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. இப்படித்தான் நம்ம அனுபவம் இருக்கு.
இந்த திருப்பாவை வேதத்தின் வித்து. என வேதத்தை எல்லாம் இந்த என்ன என்ன வேதாந்தங்கள் இதிகாச புராணங்கள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் ஒரு குறியீடாக, ஒரு லட்சணமாக அத்துடையும் என்ன கடந்து, எப்படி நம்ம இந்த வங்க கடல் கடைந்தது போலே, நாம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பார் கடல் கடைந்தது போலே பாலை எல்லாம் கடந்து அந்த திரட்டு பாலாக அக்கார வடிசில் செய்தோமோ, என்ன அந்த அக்கார வடிசில் செய்வது போலே முழங்கை வழிவார உண்டது போலே இந்த ஞான திரட்டு தான் இந்த திருப்பாவை. புரியுதா அப்படின்னு சொல்றது? இந்த எல்லா ஞானத்துக்கையும் என்ன, எல்லா ஞானத்துக்கும் தலையாக இருக்கின்ற ஞான திரட்டாக இந்த அக்கார வடிசில் போலே விளங்குகின்ற இந்த பால் கோவா தான், இந்த பால் திரட்டு தான், இந்த ஞான திரட்டு தான் இந்த திருப்பாவை. ஆகையால இதில் ராமாயணம் என்ன சொன்னால் அது வேறன்னு ஆயிராது, இதில் என்ன இந்த பாகவதம் சொன்னால் வேறன்னு ஆயிராது. எல்லா ஞான விஷயத்துக்கும் ஒரே என்ன இந்த திருப்பாவை என்று சொல்வது போலே இந்த பாசுரங்கள் எல்லாமே நமக்கு பல அனுபவங்களை தந்தது. அடியேன் சேவித்த, இன்றளவும் சேவித்த இந்த 30 பாசுரங்கள், அதனுடைய விளக்கம் நமக்கெல்லாமே ஒரு ஞான வேள்வியாக அமைந்திருக்கும் என்பது ஒரு எண்ணம். என்ன இது ஒரு ஞான வேள்வி. நமக்கு எவ்வளவோ வேள்விகள் இருக்கு, என்ன நாம வேள்வி இருக்கிறது, என்ன உண்மையிலேயே தீ என்ன நம்ம தீ வேள்வி, என்ன நெருப்பை வைத்து அக்னியை வைத்து வேள்வி செய்கிறோம். அதுபோல இது இந்த பாசுரங்களை நாம ஜபமாக சொன்னால் என்ன நாம வேள்வி, இது ஞான ஜபமாக நாம் செய்திருக்கிறோம். இந்த 30 பாசுரங்களையும் என்ன இந்த 10 நாட்களிலே அப்படி செய்ததினாலே இது ஒரு ஞான வேள்வி ஆகிறது என்பது அடியனுடைய எண்ணம். இந்த எண்ணத்துக்கு வாய்ப்பளித்த இந்த கீதா பவனத்தின் நிர்வாகத்தினருக்கும், இதுகாரும் செவிமடுத்த, தொடர்ச்சியாக வந்திருக்கின்ற, அப்பப்போது வந்திருக்கின்ற, ஒரே நாள் மட்டும் வந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் அடியனுடைய ஆத்மார்த்த என்ன இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த விசுவாசத்தை தெரிவித்துக் கொண்டு, அடியேன் வாழி திருநாமத்தோடு இந்த திருப்பாசனங்களின் உபன்யாசத்தை நிறைவு செய்யலாம் என்பது அடியனுடைய உத்தேசம். எல்லாரும் சேர்ந்து சொன்னால் பிரார்த்தனையாகவும் ஆயிரம் வந்துன்னு சொல்லுது. நம்ம பாசுரம் சேவிச்சுட்டு சொல்லலாமா? திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தாள் வாடியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாடியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாடியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாடியே, 143 வாடியே, உயரரங்கற்கே கன்னியுகந்தளித்தாள் வாடியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாடியே, வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாடியே. ஆண்டாள் ஆழ்வார்கள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீராம்.